அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் முதல் தாள் உடல் நலம் பிசிக்கல் ஹெல்த் புத்தகத்திலிருந்து அலகு எண் 2 உடல் அமைப்பும் இயக்கமும் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதனை நடத்தி தருவதற்காக ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் அருள்நிதி டாக்டர் ஆர் லாவண்யா அம்மா அவர்கள் இணையத்தில் இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை சென்னை மண்டலம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். அம்மா அவர்கள் ஹோமியோபதி மருத்துவத்தில் 17 ஆண்டு கால அனுபவம் பெற்றவர். 4 ஆண்டு காலம் மெடிக்கல் அண்ட் நர்சிங் காலேஜில் பிசியாலஜி ஆசிரியராக சேவை புரிந்திருக்கிறார். ஆழியார் அறிவு திருக்கோயிலில் ஹோமியோபதி மற்றும் கவுன்சிலிங் சேவை 2 ஆண்டு காலம் செய்துள்ளார். உலக சமுதாய சேவா சங்கம் ஹெட் குவார்ட்டர்ஸில் 8 ஆண்டுகளாக ஹோமியோபதி மற்றும் கவுன்சிலிங் சேவை புரிந்து வருகிறார். வேதாத்ரி மகரிஷி யோகா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக உள்ளார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை இந்த வகுப்பை நடத்தி தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மைக் ஆன் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். தொடரலாங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன். பிபிடி தெரியுதுங்களா? தெரியுதுங்கம்மா. சரி. வாழ்க வளமுடன். இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எனது முதல் வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய இந்த தலைப்பு வந்து பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. ஸோ இது வந்து உடல் இயக்கமும் உடல் அமைப்பும் அப்படிங்கிற தலைப்புல இருக்கு. அதுக்கு முன்னாடி சாமிஜி அவங்களுடைய மனவளக்கலை பயிற்சியில இந்த மாதிரி விஞ்ஞான பூர்வமா நம்மளுடைய உடல் அமைப்பு அதனுடைய இயக்கம் வந்து பேசிக்கா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அது நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதனுடைய முக்கியத்துவம் தெரியுங்கிறதுனால இந்த பகுதியை வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு நோக்கம் சாமிஜி மற்ற மகான்கள் இல்ல ஒரு பிறப்பினுடைய நோக்கம் வந்து என்னன்னா மகிழ்ச்சியாக வாழ்கிறது அப்படிங்கிறது தான். அதுக்கு 2 விஷயம் நமக்கு நல்லா இருக்கணும். ஒன்று வந்து பிசிக்கல் ஹெல்த்ன்னு சொல்லக்கூடிய உடல் நலம், இன்னொன்று மென்டல் ஹெல்த்ன்னு சொல்லக்கூடிய மனநலம். இது 2ம் எப்போ ஒரு மனிதனுக்கு முழுமையா இருக்குதோ அப்பதான் அவங்க வாழ்க்கைய வந்து ஏற்கனவே இன்பமா இருக்குது தான் எல்லாமே நம்மளை சுத்தி, அதை முழுசா நம்மளால அனுபவிக்க முடியும். நம்ம எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி போக வேண்டாம். எப்பயுமே நமக்குள்ள அந்த இன்பம் நம்மளை சுத்தி இருக்கக்கூடியதுல எல்லாத்துலயுமே அந்த இறைத்தன்மை இருக்கு. அந்த இன்பத்தை பார்க்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம உடல் நலமும் மனநலமும் நமக்கு ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது இது விஞ்ஞான பூர்வமா சாமிஜி வந்து இந்த உடற்பயிற்சி செய்யறதுக்கும் சரி, இல்ல இந்த தியான பயிற்சி செய்யறதுக்கும் சரி, முதல்ல உடலினுடைய அமைப்பும் அதனுடைய முக்கியத்துவமும் தெரியணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அது இல்லாம சுவாமிஜி வந்து சயின்ஸ்ல வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ்ல வந்து எப்ப சொல்லி தருவாங்கன்னா ஒரு செல்லுல இருந்து தான் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா சாமிஜி வந்து அதை தாண்டி வந்து அந்த செல்லே எப்படி உருவாகுது, எங்க இருந்து அந்த இறை தத்துவத்துல இருந்து அதை ஆரம்பிப்பாங்க சுவாமிஜி. அதாவது மகான்களுக்கும் சயின்ஸுக்கும் அதுதான் வித்தியாசம். அது சாமிஜியினுடைய எண்ணங்கள்ல அதுவும் ஒரு முக்கியமான எண்ணம். அந்த சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது ஒன்று சேரணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ஏன் நான் வந்து ஒரு அறிமுகமா சொல்றேன் அப்படின்னா, அதுக்கான காலகட்டங்கள் இப்ப வந்துட்டே இருக்கு. மகான்களுடைய வார்த்தை எப்பயுமே உண்மையா இருக்கும். சாமிஜி வந்து அது கூடிய விரைவில் வரும்னு சொன்னாங்க. இப்ப அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லாமே வந்து சயின்ஸ்ல வந்து சொல்றாங்க. எப்படி வந்து தியானம் பண்றதுனால என்னென்ன பலன்கள், அங்க என்ன நடக்குது, உண்மையா உங்களோட பிரெயின்ல என்னென்ன ஆகுது, அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்றது எந்த அளவுக்கு அவசியம்,
ஸோ இப்போ அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம வந்து வாழ்க்கை வந்து மோர் டுவர்ட்ஸ் மீடியா இதெல்லாம் போறதுனால எல்லாருக்குமே எல்லா ஆம், அறிவும் ஓரளவுக்கு இருக்கு. எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு. ஆனா இது எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு மனுஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஆன்மீகத்தினுடைய தொடர்பு வந்து மிக மிக அவசியம். ஏன்னா, அந்த ஆன்மீகத்தினுடைய தொடர்பு வந்து எதுக்காகன்னா, நமக்கு கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரேக் மாதிரி அது. எல்லா காலகட்டங்கள்லயும் இந்த ஆன்மீக தொடர்பு வந்து நமக்கு அவசியமா வேணும். அது இந்த காலகட்ட குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப அவசியம். அது எப்ப அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும்னா, நம்ம வந்து இந்த எக்ஸர்சைஸ், மெடிடேஷன்லாம் பண்ணி நம்ம ஆரோக்கியத்தோடையும், உடல் ஆரோக்கியத்தோடையும் இருக்கும்போது தான், அது அந்த குழந்தைங்க பார்த்து அத செய்வாங்க. அதனால அ அன்பர்கள் இணைந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே உடற்பயிற்சி, தியான பயிற்சி இது எல்லாமே மிக மிக அவசியமான ஒண்ணு. ஏன்னா, வாழ்க்கைய நம்ம வந்து இன்பமா வாழறது இல்லாம, அமைதியா வாழறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம வந்து நல்லா இருக்கும்போது, அந்த எனர்ஜி மத்தவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி இருக்கும்போது, அவங்களும் அத பார்த்து அவங்களும் எக்சர்சைஸ் பண்ணி நல்ல உடல் ஆரோக்கியத்தோடயும், மன ஆரோக்கியத்தோடும் இருப்பாங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் எ டாக்டர் நான் வந்து சொல்றேன். அம் அதாவது முன்னாடி வந்து இது ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா, இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஒரு முன்னாடி நீங்க இப்ப இணையத்துல இருக்கிறவங்க எல்லாருமே, இப்போ இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு தாத்தா, பாட்டி ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ வந்து இந்த வைரல் டிசீஸஸ் கொஞ்சம் இருக்கும். மத்தபடி அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே இயற்கையை சார்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேரண்ட்ஸ் அவங்கலாம் வரும்போது சில டிசீஸஸ் வர ஆரம்பிச்சது. அது எல்லாமே இந்த டயபெட்டிஸ்ன்னு சொல்றது, அப்புறம் இந்த இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்றது, இந்த பிசிஓடின்னு சொல்றது, இந்த மாரியான கேன்சர்ன்னு சொல்றது. இப்போ இப்போ வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எந்த வைரஸும் எதுவும் ஒரு நோய்க்கான காரணம் கிடையாது. இதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது. அது வந்து தான் இதுக்கு எந்த வைரஸும் காஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஜீன்ஸும் வந்து காஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. அத நான் பின்னாடி உங்களுக்கு பாடத்திட்டத்துல வரும்போது அதுக்கான விளக்கங்கள் விஞ்ஞானிகள் என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்கங்கிறத நான் சொல்றேன். இப்ப ஜெனரலா நான் என்ன சொல்ல வரேன்னா, வியாதிகள் வந்து இப்போ வர வர வந்து ஜாஸ்தி ஆயிட்டு வந்திருக்கு இல்லைங்களா? ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் கம்பேர் பண்ணும்போது. அப்படி பார்க்கும்போது, இப்ப போன ஜெனரேஷன்லயே நமக்கு டயபெட்டிஸ் இல்ல வந்து ஒரு கேன்சரா இருக்கட்டும், இல்ல எந்த டிசீஸ்க்கும் காரணம் வந்து என்னன்னா, அவங்களுடைய வாழ்வியல் முறை. ஏன்னா ஜெனடிக்கா எந்த டிசீஸ் பாஸ் ஆகுறது இல்லன்னு சொல்லி சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அவங்களுடைய வாழ்வியல் முறையில தான் சில ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. இது வந்து போன ஜெனரேஷனுக்கு. எப்ப நம்ம வந்து இயற்கைய வந்து சார்ந்து இல்லையோ, நம்ம அந்த பஞ்சபூதங்களோட அந்த 5 எலிமெண்ட்ஸோட எப்பயுமே நம்ம தொடர்புல இல்லையோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வியாதிகள் அதிகமாக ஆரம்பிச்சது. ஏன்னா, அம் அந்த இயற்கையோட அந்த பஞ்சபூதங்களோட தொடர்புல இருக்கும்போது தான் நமக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் பாடிக்கு. அப்படி இல்லன்னா, நம்மளோட எனர்ஜி பேலன்ஸ் ஆகாதனால நமக்கு டிசீசஸ் வருது. இது ஒரு காலகட்டமா இருந்தது. இப்போ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸா, இப்ப நம்ம டிசீஸ்ல வந்து அட்வான்ஸா போயிட்டுருக்கோம். அதாவது என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய டிசீசஸ் எல்லாமே மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா வர்றத நெறைய பார்க்க முடியுது இப்போ. அதான் மென்டல் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்றது. இப்ப டிப்ரஷனா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அதனால செய்யக்கூடிய தவறுகள் சமுதாயத்துல. ஸோ இந்த மாதிரி மனம் சார்ந்த ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. மற்றவங்களுக்கு ஹார்ம் பண்ணக்கூடியதா இருக்கட்டும், கொலை, கொள்ளைகள் இல்ல வந்து இந்த மாரியான சமுதாயத்துல நெறைய பிரச்சனை வந்து மென்டல் டிஸார்டர்ஸ் அதாவது மனப்பிறழ்வுன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ்னால வருது. அப்போ இப்போ இந்த மாரி டிசீசஸ் அதிகமா ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வேணும் அப்டின்னா, ஆன்மீகம் வேணும். அப்ப ஆன்மீகம் வேணும்னா, அதுக்கு சாமிஜியினுடைய இந்த ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ஆன்மீகம் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அது வந்து இந்த எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்க முடியுமோ, அத எல்லாரும் கொண்டு சேர்க்கணும். அதுல ஒரு பகுதியா தான் இந்த ஒரு இப்ப இந்த வகுப்பெல்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல அ இந்த அளவுக்கு நம்ம வந்து உடற்பயிற்சி தவறாம செய்யணும், தியான பயிற்சி தவறாம செய்யணும். இந்த சாமிஜியனோட தத்துவங்கள நாம வந்து பின்பற்றி அதுல வாழ்க்கை முறையில கடைபிடிக்கணும். அப்டின்னா சில விளக்கங்கள் வந்து நமக்கு தேவை. இது வந்து ஒரு இது வந்து மோட்டிவேஷன் கிடையாது.
நமக்கு அப்பப்ப நம்ம வந்து ஒரு அறிவுல தெளிவு வரும்போது, இன்னும் நம்ம பயிற்சிய வந்து கொஞ்சம் அ அட்வான்ஸா பண்றதுக்கும், நாம வந்து கொஞ்சம் அதுல வந்து நம்ம ஸ்ரத்தை எடுத்துக்கிறதுக்கும், ஒரு ஒரு விடாப்பிடியா செய்யறதுக்கும் இது முக்கியமான ஒரு தூண்டுகோலா அமையும். அப்படி வந்து இப்ப இந்த மாணவர்கள்லாம் நீங்க சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த தலைப்பு வந்து உங்களுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடின்னு சொல்லக்கூடியது இன்னைய தலைப்பு. இதுல நீங்க நெறைய விஷயங்கள் உடல் அமைப்பினுடைய முக்கியத்துவம், இன்னொன்னு நம்ம வந்து இப்போ ஒரு சிலபஸ்னா அது நம்ம புக்ல என்னென்ன குடுத்துருக்காங்க, அதையும் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த அ குடுத்துருக்க நேரத்துக்குள்ள எவ்வளோ முடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து, கொஞ்சம் பிராக்டிகலாவும் நம்ம வந்து பார்க்கும்போது, அ நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம பயிற்சியினுடைய முக்கியத்துவங்களும் நமக்கு தெரியும். அதனால அப்படியே நம்ம வந்து பயிற்சிக்கு போயிரலாம். வகுப்புக்கு போயிரலாம். ஸோ இன்னைக்கு வகுப்புல வந்து உங்களுக்கு இங்கே உங்களுக்கு பிபிடி தெரியும்னு நெனைக்கிறேன். இது இங்கிலீஷ்ல இருந்தா கூட நான் தமிழ்ல அத சொல்லுவேன் நானு. இங்கிலீஷ்லயும் சொல்லுவேன். நீங்க அ ஜஸ்ட் நீங்க உங்களோட பிக்சர்ஸ் அந்த மாரி நீங்க பார்த்துக்கோங்க. ஆ இன்னொன்னு வந்து பிபிடிங்கிறது இப்போ நம்ம வந்து எடுக்கிறது சில விஷயங்கள் காட்டுறதுக்காகவும், பின்னாடி நாம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்னு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காகவும் தான். அதனால இங்கிலீஷ், தமிழ்ங்கிற ஒரு பாகுபாடு இல்லாம நீங்க அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே என்னன்னா, இந்த பிசிக்கல் பாடின்னு சொல்லக்கூடிய உடல் அமைப்பு பத்தி, இந்த உடல் அமைப்பு எப்படி உருவாகிருக்கு? ஆ ஸோ இதுல சுவாமிஜி வந்து இந்த சொல்லியிருக்காங்க. 3 பாடி 3 உடல்கள் இருக்கு நமக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம நம்ம உடல்ல சர்க்குலேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க சாமிஜி. ஓட்டங்கள் வந்து நல்லா இருக்கணும். அது என்னென்ன ஓட்டங்கள்? அப்புறம் வலி, நோய், மரணம் எப்படி வருது? அப்படின்னு சாமிஜி தெளிவாவே குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து சயின்ஸ்ல ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா என்னன்னா, இப்ப இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஹோமியோபதியா இருக்கட்டும், சித்தா, நேச்சுரோபதி, யுனானி இந்த மாரியான அ ஒரு மருத்துவ முறைகள்ல பிசிக்கல் உடல பார்க்கறது கிடையாது. பிசிக்கல் உடலுங்கிறது ஃபைனல். கடைசியா இருக்கக்கூடியது தான். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து உடம்புல ஓடிட்டுருக்கு. நம்ம உடல்ல பல விஷயங்கள் இருக்கு. அது வந்து பாதிக்காம நம்ம பிசிக்கல் உடலுங்கிறதுல நமக்கு நோய் வந்து வராதுன்னு தான் அதர் சிஸ்டம்ஸ் சொல்றாங்க. ஸோ அந்த அதர் சிஸ்டம்ஸ் எல்லாமே அத ஃபோக்கஸ் பண்றாங்க. சாமிஜி வந்து அவங்களுடைய இந்த ஒரு பகுதியில வந்து அது எல்லாமே நல்லா தெளிவா வந்து அத விளக்கியிருக்காங்க சாமிஜி. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன? அதுக்கு நீங்க காயகல்பம் ஏன் பண்ணணும்? பிசிக்கல் எக்சர்சைஸ் ஏன் பண்ணணும்? ஜீவகாந்த ஓட்டம்னா என்ன? அது உங்க உடம்புல ஏன் வந்து தேவை? ஆ ஸோ இந்த மாரியான பல விஷயங்கள் வந்து இந்த பகுதியில சாமிஜி குடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்ம உடல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அ அ மகான்கள், சித்தர்களாகட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அண்டத்துல உள்ளது தான் பிண்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் எல்லாமே. அதாவது இந்த யுனிவர்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ, அந்த யுனிவர்ஸ்ல இருக்கிறது தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. யுனிவர்ஸ்ல ஒண்ணும் இல்ல. இப்போ யுனிவர்சல் மேக்னட்டிசம்னு ஒண்ணு இருக்குது. அப்புறம் ஆட்டம்ஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து யுனிவர்ஸ்ல என்னென்ன இருக்கோ, அதே அ தன்மையுள்ள நமக்கும் உடம்புக்குள்ள அதே தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இதுல சொல்லியிருப்பாங்க. ஹியூமன் பாடி வந்து ஒரு மைக்ரோகாஸ்ம் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது. சின்ன சின்ன நெறைய வண்டர்ஸ் இருக்கு நம்ம ஹியூமன் பாடியில. நெறைய அதிசயங்கள் இருக்கு. நெறைய பவர்ஸ் இருக்கு. நெறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஹியூமன் மைண்டால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதாவது அ நம்ம அறிவுங்கிறது இது வந்து ஒரு எல்லைக்குட்பட்டது. அத அத தாண்டி நம்மளால யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அதனுடைய இயக்கங்கள் இருக்கு. நம்ம உடல் அமைப்பினுடைய இயக்கங்கள். அத நம்ப புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்லணும் அப்படிங்கிறது, இப்போ உங்க ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு வந்து 72லிருந்து 76 தடவ வந்து நார்மலா ஒருத்தருக்கு துடிக்கும். இது நீங்க வேகமா நடக்கும்போது அதிகமாகும். இல்ல வந்து நீங்க அ ஸ்லோவா நடக்கும்போது கம்மியாகும். தியானம் பண்ணும்போது ஒரு நார்மல் ஆகும் இந்த மாதிரி. ஸோ நமக்கு இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு இவ்ளோ தடவ துடிக்குது. ஆ ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு நீங்க இப்போ ஒரு செகண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 60 செகண்ட்ஸ் தான். இப்ப நீங்க ஒரு கையால இப்படி சொடக்கு போட்டீங்கன்னாலே 60 தான் வரும்.
அப்போ 60 தடவ அப்படி போட்டாலே 60 தடவ தான் ஆணும். ஆனா அது அதையும் தாண்டி 72லேருந்து 76 தடவ துடிக்குதுன்னா, அப்ப அது எந்த அளவுக்கு வேகமா துடிக்கும். ஸோ அத நம்ம கற்பனைக்கு அத வந்து எட்டவே முடியாது. அத நம்ம நெனச்சு பார்க்க முடியாது. அததான் வந்து அவங்க சொல்றாங்க. அதே மாரி சாமிஜி வந்து இத வந்து அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து சில என்ன சொல்றது? குவாலிட்டீஸ்ன்னு சொல்லி சுவாமிஜி சொல்லுவாங்க. அது வந்து வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் இது எல்லாமே வந்து இந்த யுனிவர்ஸ்க்கு இருக்கு. இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு, இறைத்தன்மைக்கு உள்ள ஒரு குவாலிட்டீஸ். அது நம்ம உடம்புலயும் அதே குவாலிட்டீஸ் நமக்கு இருக்கு. வற்றாயிருப்புன்னு சொல்லக்கூடியது. அ அது வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடியது. பேராற்றல்னு சொல்லக்கூடியது. எவ்வளோ ஆற்றல் பொருந்தியது நம்ம உடம்பு. ஒவ்வொரு உறுப்பும் அவ்ளோ வேலை செய்யுது நமக்காக. இப்ப நீங்க கேட்கிறீங்க, நான் பேசுறது உங்களுக்கு நீங்க கேட்கிறீங்க. இத விஞ்ஞான தொழில்நுட்பத்துல கேட்டா கூட, இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது இல்லையா? உங்க காது அத ரிசீவ் பண்ணி, உங்க பிரெயினுக்கு அத அனுப்பி, அது அங்க லாங்குவேஜ் சென்டர் இருக்கு. எந்த லாங்குவேஜ் இது நான் பேசுறது? இது தமிழா? இங்கிலீஷா? அப்படின்னு அத பிரிச்சு பார்த்து, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இப்ப நான் இங்கிலீஷ் வார்த்தை சொல்றேன்னா, ஒரு ஒரு பவர்ன்னு சொல்றேன், ஒரு விஸ்டம்ன்னு சொல்றேன், ஒரு யுனிவர்சல் மேக்னட்டிசம், இந்த மாரிலாம் சொல்லும்போது, அந்த வார்த்தைய வாங்கி, அத வந்து உங்களுக்கு மீனிங்கா கன்வெர்ட் பண்ணி குடுத்து, ஏற்கனவே ரெக்கார்ட் ஆயிருக்கிறதுல எடுத்து மீனிங்கா கன்வெர்ட் பண்ணி குடுத்து, நான் பேசுறது உங்களுக்கு புரியுது. அப்போ இதுக்கு இது எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது? இப்ப நான் பேசுறத உடனே நீங்க ரிசீவ் பண்றீங்க. இது 2த்துக்கும் இடையில கேப்பே கிடையாது. நான் பேசுறேன், நீங்க புரியுது உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது, இது அ நம்ம நெனச்சு பார்க்க முடியாத ஒரு வேகத்துல நடக்குது இல்லைங்களா? ஸோ, அதுதான் அதனுடைய பேராற்றல், பேரறிவுன்னு சொல்றது. அதே மாரி காலம். காலம்னா டைமிங்ஸ். இப்ப நம்ப இது இது இந்தந்த டைம்ல இப்ப பகல்னா இது, இரவுனா இது, அ இந்த மாரி இருக்கிற மாதிரி, இந்த ஹார்ட் வந்து இவ்ளோ துடிக்கணும், ஒரு பிரெயின் வந்து இப்படி வேலை செய்யணும். இவ்வளோ செகண்ட்ஸ்ல அத இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஹார்ட் நம்ம உடம்புல 5½ லிட்டர் ரத்தம் இருக்கு அப்டின்னா, 5½ லிட்டரும் அ ஒரு ஹார்ட் வந்து ஒரு அ 1 மினிட்ல வந்து அத பம்ப் பண்ணிடும். ஸோ, அவ்ளோ பவர் வந்து அந்த ஹார்ட்டுக்கு இருக்கு. ஸோ, அப்படி இதெல்லாம் வந்து சில சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து அ அ நம்ம வந்து நம்பவே முடியாத அளவுக்கு நெறைய விஷயங்கள் உங்க உடம்புல நடந்துட்டே இருக்கு. ஸோ, இவ்ளோ ஒரு பொட்டன்ஷியலான உங்களோட ஹியூமன் பாடி. ஸோ, இதுல இன்னொன்னு சாமிஜி சொல்லுவாங்க. அதாவது அந்த இயற்கை, அந்த அறிவு, அந்த இறைத்தன்மைக்கு உள்ள இன்னொரு குவாலிட்டி வந்து அந்த பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு செல்லுலயும் இருக்கு நமக்கு. ஒரு செல் இப்படிதான் வேலை செய்யணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்கின் செல்ஸோ இல்ல ஒரு உடம்புல ஏதாவது ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு, அ அந்த செல்ல நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாமே செல்லு தான். உடம்புக்குள்ள இருக்கிறது எல்லாமே செல்லு தான். நம்ம கோடிக்கணக்கான செல்கள் நம்ம உடம்புல இருக்கு. ஆனா, இப்ப கண்ணு செல்ல எடுத்து பார்த்தீங்க, இல்ல வந்து தோல் செல்ல எடுத்து பார்த்தீங்க, முடி செல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் வந்து அமைப்புல ஒண்ணா இருக்கும். ஆனா செய்ற வேலைகள் வேற வேற. ஸோ அது அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது அதுக்குன்னு ஒரு ப்ரிசிஷன் இருக்கு. அது அதுக்குன்னு ஒரு ரெகுலாரிட்டி இருக்கு. அது ரெகுலாரிட்டின்னா அது அதுக்குன்னு ஒரு ஆ செயல்பாடு, அதனுடைய தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த மாரிலாம் வந்து இறைத்தன்மைக்கு என்னென்ன குவாலிட்டீஸோ, அதே தான் நம்ப ஏன்னா அதிலிருந்து தான் நம்ம மனிதன் வந்திருக்காங்க. ஆ வேற ஏதோ நம்ம உள்ள இறைவன் இருக்கான் எங்கேயோ தேட வேண்டாம். ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் இருக்காங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இயக்க ஒழுங்கமைப்பு. அதுவும் வந்து இறைத்தன்மையினுடைய ஒரு இயக்க ஒழுங்கமைப்புன்னா, அந்த அமைப்பிலே வந்து ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கும். இது இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் இதுலயுமே. ஸோ இந்த மாரி வந்து ஒரு ஹியூமன் பாடியினுடைய அ ஒரு தன்மை, இறைத்தன்மைக்கு ஒப்பானதுன்னு சொல்லி சாமிஜி தான் இத சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க இந்த பிரபஞ்சத்துல எதுல எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இது இருக்கும் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. ஏன்னா, ஏன்னா எல்லாத்துலயுமே இறைத்தன்மை இருக்கு. அந்த இறைத்தன்மையினோட குவாலிட்டி எல்லாத்துலயுமே இருக்கும். ஒரு விலங்குலருந்து, ஒரு செடியிலருந்து எல்லாத்துலயுமே இருக்கும். அந்த ஒரு மான் செடின்னா, அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன், பொசிஷன், ரெகுலாரிட்டி இருக்கிற மாரி நமக்கும் இருக்கு. இது எதுக்காக இங்க நான் சொல்ல வரேன்னா, இதே தான் வந்து நம்ம அந்த மேக்ரோ காசம்ங்கிறது மைக்ரோ கிராசம்ங்கிற அர்த்தம். இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் தான் இது. ஸோ அதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஸோ நம்ம ஹியூமன் பாடியில இப்ப நீங்க அந்த பிபிடில பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம உடம்புல அ இந்த அணுக்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? அது நமக்கு எவ்வளோ அணுக்கள்னு சொல்லி விஞ்ஞானம் வந்து ஒரு தோராயமா ஒரு கணக்கு சொல்லுது. அதாவது 7 பக்கத்துல வந்து எத்தன 0 போட்டிருக்காங்கன்னு நீங்க பாருங்க.
ஆக்டில்லியன், அதாவது மில்லியன், ட்ரில்லியன், பில்லியன் இந்த மாதிரிலாம் போய் அதில் ஆக்டில்லியன் இருக்கு. அவ்வளோ வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அணுக்கள், அவ்வளோ அணுக்கள் இருக்கு. அதே மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள். இப்போ அந்த சொன்னேன் இல்லைங்களா, இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்குதோ அதே தான் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு இங்க இப்போ உங்களுக்கு பிக்சர் தெரியும். இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது. அப்ப நம்ம மூளையினுடைய செல்லினுடைய அமைப்பு 2மே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இதுல மட்டும் கிடையாது. இப்ப இந்த கண்ணுல எடுத்துக்கிட்டீங்கன்னாலோ, இல்ல வேற எங்கேயாவது நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டீங்கன்னாலோ, நமக்கு வந்து பேசிக்கா வந்து ஃபார்ம் ஆனது எல்லாமே வந்து அணுக்கள் தான் அப்படிங்கிறது தான் கோட்பாடு. அதே மாதிரி அ சாமிஜி வந்து இத சொல்லுவாங்க. ஏன்னா, எல்லா மெடிக்கல் காலேஜஸ்ல இருந்தும் எங்க இருந்து ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அ ஒரு நிமிஷம் இந்த பிபிடில உங்களுக்கு காட்டுறேன். அதோ இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லும் எங்க இருந்து சொல்லுவாங்கன்னா, செல்லுல இருந்து தான் சொல்லுவாங்க. ஒரு செல் வந்து டிஷ்யூ ஆகுது. அந்த டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஒரு உறுப்பா மாறுது. எல்லா உறுப்பு இந்த மாரி இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒண்ணொண்ணு சேர்ந்து தான் ஒரு ஹியூமன் பாடி ஆகுதுன்னு சொல்லி இங்க இருந்து ஆரம்பிப்பாங்க. இல்ல சில வந்து இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா போனோம் அப்படின்னா, இது இந்த அணுக்கள்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்களே தவிர, அணுக்களுக்கு முன்னாடி எது வந்து அணுவா உருவாச்சுங்கிறது எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அது வந்து விஞ்ஞானத்தால ஒரு அ ம் அ அதனுடைய குவாலிட்டி வந்து கண்ணால தெரியறது மட்டும் தான் வந்து விஞ்ஞானத்துல வந்து அ ஏத்துக்குவாங்க. தவறா சொல்ல வரல. ஏன்னா, அது கண்டுபிடிக்கிறதுக்கான பொருளோ, இல்ல அமைப்போ, இறைத்தன்மைய பார்க்கிறது. ஏன்னா அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. அது வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட வச்சு பார்க்க முடியாத ஒண்ணு. நம்ம கண்ணுக்கு தெரியாதத வச்சு ம் மட்டும் தான் நம்மள இயக்கிட்டே இருக்கு. இப்ப காற்று வந்து கண்ணுக்கு தெரியாது. அதனால காத்து இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு ஆனா ஃபீல் பண்ண முடியும் நமக்கு. அதே மாரி தான் இறைத்தன்மையும். அதே மாதிரி தான் இந்த மாரி விஞ்ஞானத்துல வந்து எட்டாத விஷயங்கள்ங்கிறது நெறைய இருக்கு. அது மட்டும் தான் நம்மள இயக்கிட்டு இருக்கு. அதே மாரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? அதர் ஸ்கூல்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் எல்லாருமே வந்து இந்த சொல்லுவாங்க. இந்த பருவுடல் வந்து கடைசி தான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அமைப்பெல்லாம் இருக்கு நம்ம உடம்புல. நுண்ணுடல், காந்த உடல் இந்த அமைப்பெல்லாம் இருக்குது. அது அதே மாதிரி நாடிஸ் இருக்கு, சக்ராஸ் இருக்கு. இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாம நமக்கு வந்து ஒரு பிசிக்கல் பாடியில அஃபெக்ஷன் வராதுன்னு சொல்லி, அது சாமிஜி வந்து அழகா அவங்களுடைய பாடத்திட்டத்துல இது எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ வந்து நம்ம உடல் அமைப்புங்கிறது, இந்த பஞ்சபூதங்களால ஆனதுன்னு சொல்லி சாமிஜி சொல்லுவாங்க. ஸோ, அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களுக்கு முன்னாடி என்ன வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே சாமி சொல்ற மாரி, முதல்ல வந்து நமக்கு வந்து இறைநிலை அப்படிங்கிற சுத்தவெளி அப்படிங்கிறது தான் அப்சல்யூட் ஸ்பேஸ் தான். அந்த அப்சல்யூட் ஸ்பேஸ்ல இருந்து வந்த இறைத்துகள், அந்த இறைத்துகள்ல இருந்து வந்த விண் அப்படிங்கிறது தான். அதுதான் வந்து உங்களுக்கு இங்க சாமிஜி கூட சொல்லுவாங்க. அப்சல்யூட் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஃபார்மேட்டிவ் டஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய இறைத்துகள், அப்புறம் எனர்ஜி பார்ட்டிகள்னு சொல்லக்கூடிய விண். இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ஒண்ணோட ஒண்ணு சேரும்போது எலிமெண்ட்ஸா ஃபார்ம் ஆகுது. அதாவது அ காற்று, நெருப்பு, நீர், அப்புறம் நிலம்னு சொல்லக்கூடியது. அதாவது இப்போ நெருப்புன்னா அது ஆக்ஸிஜன்னு சொல்லக்கூடியது, நீர்னா திரவ பொருளா சொல்லக்கூடியது, நிலம்னா கெட்டி பொருளா சொல்லக்கூடியது, சாலிட்ஸ் நீங்க இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி. ஸோ இதுதான் வந்து 5 எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்றது. இந்த 5 எலிமெண்ட்ஸ் தான் ஆ ஸோ கார்பன் ஆவும், ஹைட்ரஜன் ஆகும், நைட்ரஜன் ஆகும், சல்ஃபர் ஆகவும் இந்த எலிமெண்ட்ஸ் தான் மாறி, இந்த எலிமெண்ட்ஸ் தான் ஒண்ணோடு ஒண்ணு சேரும்போது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட அமினோ ஆசிட்ஸா உருவாகுது. அந்த அமினோ ஆசிட் தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜீன் ஆகவோ, ஒரு குரோமோசோம் ஆகவோ மாறுது. ஸோ, இந்த மாதிரி ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு இது எல்லாமே நமக்கு வந்து தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது, நம்ம உடல்ல நம்ம மேஜரா என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சபூதங்களினுடைய ஓட்டங்கள் தான் நம்ம ஹியூமன் பாடிங்கிறது. ஏன்னா, அதெல்லாம் அந்த 5 எலிமெண்ட்ஸ் சேர்ந்து தான் நமக்கு ஒரு உடல் உறுப்பா வந்து உருவாயிருக்கு. அப்போ இந்த 5 எலிமெண்ட்ஸும் நம்ம உடம்புல இருக்கு. இந்த உடம்புல மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயுமே 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு மரத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க கூட இருக்கு. அதுக்கும் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுலயும் வந்து நீர்த்தன்மை இருக்கு. அதுக்கும் வந்து ஓட்டங்கள் இருக்கு. அதுக்கும் வந்து வெப்பம் இருக்கு. அதுக்கும் வந்து லைஃப் எனர்ஜி உயிருங்கிறது அதுக்கும் இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாரி இப்ப பிளானட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிளானட்ஸ்லயும் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா வந்து விகிதாச்சாரம் வேறுபடுது. அத நம்ம எர்த்துங்கிறது தான் நம்ம நியர் பை நம்ம உடலுக்கும் ஆம்
நம்மளுடைய அந்த 5 எலிமெண்ட்ஸ் வந்து எர்த்ல வந்து 2மே சேமா இருக்கிறதுனால, நம்ம வந்து இங்க நம்மளால வந்து எர்த்ல வாழ முடியுது. இதே வந்து மார்ஸ்ல இப்ப நீர் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ஏன்னா எல்லாமே பஞ்சபூதங்கள் அந்த மாதிரி அங்கேயும் இருக்கும். விகிதாச்சாரம் வேறுபடும். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன் அப்டிங்கன்னா, ஒரு பிசிக்கல் பாடி அப்டிங்கிறது ஒரு பஞ்சபூதத்தால ஆன ஒரு கூட்டு. ஸோ இப்ப இந்த ஸ்லைட்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நீருக்கு அறிகுறியா தான் உங்க பாடியில பிளட்டுங்கிறது ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அதே மாரி நெருப்புங்கிறது தான் உங்க பாடியில வந்து கேலோரிஸ் ஆர் ஹீட்டுங்கிறது உருவாகுது. இல்ல வந்து இந்த டைஜஸ்டிவ் ஹீட்ன்னு சொல்லுவாங்க. அங்க தான் வந்து அப்சார்ப்ஷன் உங்க உணவுப் பொருட்கள் அப்சார்ப் ஆகுதுங்கிறது. அதே மாரி உங்களுக்கு தெரியும். நம்ம உடம்புல இந்த பஞ்சபூதங்கள் இருக்கான்னா, இருக்கு. ஏன்னா உங்க உடல் உஷ்ணமா இருக்கு. அப்போ உங்களுக்கு ஹீட் தெரியுது. அதே மாரி காற்று இருக்கான்னா, நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம் தெரியுது. அதே மாரி ஸ்பேஸ் இருக்கான்னா, ஸ்பேஸ் இருக்கு. வெற்றிடங்கள் நம்ம உடம்புல நெறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வயிறா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு லங்ஸா இருக்கட்டும், இங்கெல்லாம் நீங்க ஏர் அ பேக்ஸ் பார்க்கலாம். அங்க வந்து அப்ப அங்கேயும் வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கு. அதே மாரி செல்லுக்குள்ளேயும் சில ஸ்பேஸஸ் இருக்கும். சில வேக்யூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில ஸ்பேஸஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் அண்ட் போன்ஸ் அது வந்து இந்த எர்த்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் நம்ம உடல்ல வந்து இந்த 5 எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு உதாரணமா சொல்றாங்க. அதே மாரி நம்ம உடம்புல வந்து இந்த 3 பாடிஸ் இது பிசிக்கல் பாடிங்கிறது தான் நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது. அத தான் மைக்ரோஸ்கோப் கீழ வச்சு பார்த்து, இதுல என்ன இருக்கு? இது எப்படி இயங்குது? இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனா, இது தாண்டி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள், பார்க்க முடியாத விஷயங்கள்னு சொல்லக்கூடியது, இந்த நுண்ணுடல்னு சொல்லக்கூடியது, இந்த காந்த உடல்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் உங்க பாடியோட ஒரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மற்ற பாடிஸ்ன்னு சொல்றது. இத வந்து இந்த காந்த உடல்னு சொல்றது, உங்க உடல்ல அந்த ஜீவகாந்த இறை துகள்கள் ஓடுறதுனால வரக்கூடிய ஜீவகாந்தம், அதனால ஏற்படக்கூடிய ஒரு அ உடல்னு சொல்றது. அதே மாரி உயிர் துகள்களினுடைய ஓட்டத்தினால வரக்கூடியது நுண்ணுடல்னு சொல்லுவாங்க. ஆம் இதே தான் நம்ம வந்து இங்கிலீஷ்ல வந்து பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த உயிர் துகள்கள் ஓடிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த நுண்ணுடல் வந்து இயக்கமா இருக்கு. இது வந்து காந்த உடல் வந்து அதனால தான் நமக்கு வந்து இயக்கமா இருக்குன்னு சொல்றது. இப்போ உங்களுக்கு நீங்க தவம் எடுத்திருக்கும்போது, உங்களுக்கு இந்த கைகள சேர்த்து காமிச்சிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இந்த காந்தத்தினுடைய ஓட்டம் நீங்க வந்து அத வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும். இப்ப சாமிஜி அதே மாதிரி மற்ற சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ்லயும் இத சொல்றாங்க. நம்ம ஹோமியோபதிலலாம் இந்த பயோ மேக்னட்டிசம் நம்ம உடம்புல இருக்கு. ஒவ்வொரு செல்களும் இந்த பயோ மேக்னட்டிசம் யுட்டிலைஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இயங்குது. அ அந்த பயோ மேக்னட்டிசம் நம்ம உடம்புல குறையும்போது, நமக்கு வந்து அந்த ஆர்கன் வந்து அதனுடைய செயல்பாடு கம்மியாகுது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த மாரியான உடல்கள் பாதிக்கப்படாம, பிசிக்கல் பாடி வந்து பாதிக்கப்படாது. இதுல ஃபர்ஸ்ட்டு அஃபெக்ஷன் இருக்கிறதுனால தான், லாஸ்ட்டா வந்து பிசிக்கல் பாடி அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஜீவகாந்தத்த நல்லா பெருக்கக்கூடிய பயிற்சிகள், நம்மளுடைய ஓட்டங்கள சீர்படுத்தக்கூடிய பயிற்சிகள நம்ம செய்யணும். ஏன்னா இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாம இந்த பிசிக்கல் பாடிக்கு டிசீஸ் வந்து வர்றதில்ல. அதே மாதிரி பிசிக்கல் பாடி வந்து இப்ப நம்ம சாமிஜி சொல்ற மாதிரி அது ஒரு நம்ப ஒரு கூட்டு தொகுப்பு தான் அது. அதாவது தனித்து இயங்குறது கிடையாது. ஒவ்வொரு செல்களும் அ எல்லாமே ஒரு கூட்டு இயக்கமா தான் நம்ம உடம்புல இயங்கிட்டு இருக்கு. ஸோ எதுவுமே வந்து நம்ம உடம்புல தனித்து இயங்குறது இல்ல. ஒண்ணு ஒண்ணு சேர்ந்து தான் இயங்குது. ஸோ இதுதான் நம்ம உடம்புல சொல்லக்கூடிய இந்த ஃப்ரீ எனர்ஜி பார்ட்டிகிள்னு சொல்லக்கூடியது. இந்த ஃப்ரீ எனர்ஜி பார்ட்டிகிள் ஓடுறதுனால நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு விண் துகள்களினுடைய ஓட்டத்தினால நம்ம உடல் வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த விண் துகள்களினுடைய ஓட்டம் நம்ம உடம்புல வந்து ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணுடல்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு காசல் பாடி. காசல் பாடிங்கிறது அதே மாதிரி ஒரு பயோ மேக்னட்டிசம்னால வரக்கூடிய ஒரு அந்த டஸ்ட் பார்ட்டிகல்னு சொல்றது. இறை துகள்களினுடைய ஓட்டத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய காந்தம். இதுதான் பிர பிரணவ சரீரம்னு சொல்லக்கூடியது இதுதான். ஸோ இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கு. இது ஏன் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, அதாவது பிசிக்கல் பாடிய தாண்டி பல விஷயங்கள் நம்ம உடம்புல இயக்கமா இயக்கமா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக.
நம்ம பிசிக்கல் பாடி ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சிஸ்டமும் வந்து குடுத்துருக்காங்க. செல் வந்து எப்படி இயங்குது, செல்லினுடைய முக்கியத்துவம் என்ன, அது எல்லாமே. ஸோ அதனால ஒரு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ 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 ஒரு செல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து நம்ம உடம்புல நான் ஏற்கனவே சொன்ன மாரி, உங்க உடம்புல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கு. 100 ட்ரில்லியன் செல்ஸ்க்கு மேல உங்க உடம்புல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அவ்ளோ செல்களும் உங்க உடம்புல இயங்கிட்டே இருக்கு. ஸோ அந்த செல்கள் வந்து ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதுக்கு வந்து எதையும் வந்து புடிச்சு வைக்கிறது இல்ல. மீன்ஸ் ஒரு பயோமேக்னடிசம் எனர்ஜி அப்படிங்கிறது தான் ஒரு போலாரிட்டி கிரியேட் பண்ணி, அந்த செல்ல வந்து ஒவ்வொன்னையும் வந்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. அப்போ அ இந்த செல்கள் தான் பேசிக் யூனிட் ஆஃப் ஹியூமன் பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து எந்த உறுப்பு வேணா சொல்லலாம். இப்போ வயிறுன்னு சொன்னீங்கன்னா, அந்த வயிறு எடுத்து மைக்ரோஸ்கோப் கீழ வச்சு பார்த்தா செல்லா தான் தெரியும். அதே மாரி இப்ப நீங்க ஒரு ஸ்கின்ன்னு எடுத்தீங்கன்னா, அந்த ஸ்கின்ல ஒரு பகுதிய வந்து மைக்ரோஸ்கோப் கீழ வச்சு பார்த்தீங்கன்னா, செல்லா தான் தெரியும். ஏன்னா செல்லு தான் வந்து ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து ஒரு திசுக்களாவும், திசுக்கள் ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து உறுப்பாவும் உருவாயிருக்கு. ஸோ இத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எப்படி வந்து ஒரு உடல்ல வந்து ஒரு அப்சல்யூட் ஸ்பேஸ் ஒரு இறைத்தன்மையே வந்து எப்படி மாற்றம் அடைஞ்சு ஒரு ஒரு ஜீனா உருவாயிருக்கு, ஒரு குரோமோசோமா உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு செல்லா வந்து டிஷ்யூவா வந்து ஆர்கன், அப்புறம் அ உறுப்புகள், அப்புறம் ஹியூமன் பாடியா வந்து உருவாயிருக்கு. ஸோ, இது நம்ம உடம்புல வந்து இந்த மாரி ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல் இருக்குன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஒவ்வொன்னும் ஒரு ஒரு ஷேப்ல இருக்கும். ஒவ்வொன்னும் ஒரு ஒரு சைஸ்ல இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒவ்வொன்னும் ஒரு ஒரு பேட்டர்ன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த இறைத்தன்மைக்கு பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. எல்லாமே ஒரு ஒரு ஃபங்ஷன் பண்ணும். எல்லாமே வேற வேற மாரியான ஃபங்ஷன்ஸ் பண்ணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பேசுறேன் அப்டின்னா, எனக்கு அந்த உமிழ்நீரினுடைய சலைவா உற்பத்தி ஆகுது. என்னுடைய சலைவரி கிளாண்ட்ல இருந்து. அந்த செல்ஸ் வந்து அந்த சலைவாவ உற்பத்தி பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லும் ஒண்ணு ஒண்ணு ஃபங்ஷன் பண்ணிட்டே இருக்கும். அதனுடைய அமைப்புக்கு ஏத்த மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு செல்லும் வந்து தனக்கு தேவையான ஒரு எனர்ஜிய தானே உற்பத்தி பண்ணிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் கெப்பாசிட்டி இருக்கு. அத காப்பாத்திக்கிறதுக்கு அதன் ஒரு நோய் ஒரு நோய்ங்கிறது ஃபைனல். அ அதுக்கு முன்னாடி அத தன்ன தானே காப்பாத்திக்கிறதுக்கான உறுப்பும் ஒவ்வொரு செல்லுக்குள்ள இருக்கு. அது தன்னத்தானே இப்போ ஒரு சிம்பிளா ரொம்ப சொல்ல போனோம் அப்டின்னா, ஒரு மனுஷன் என்னென்ன பண்ணுவான்? அது எல்லாமே ஒரு செல்லும் பண்ணும். அதாவது தனக்கு ஒரு உணவ தயாரிச்சுக்க முடியும். அந்த உணவ தயாரிச்சுக்கிட்டு அவங்க சாப்பிட முடியும். அத சாப்ட்டு அத ஜீரணம் பண்ணி அத கழிவா வெளியேத்த முடியும். இன்னொன்னு ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இதெல்லாம் தான் ஒரு மனிதன் பண்றான். அது ஒரு செல்லுமே பண்ணும். அது ஒரு செல்லுமே இதே பண்ணும். அதுவும் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அதே மாதிரி ஒரு ஸ்டிமுலை அதாவது ஒரு ஸ்டிமுலைன்னா ஒரு அதுக்கு ஒரு என்ன ஒரு ஸ்டிமுலை குடுத்தீங்கன்னா, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஆக்ஷன் இது இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னா, அத ரெஸ்பாண்ட் பண்ணவும் முடியும். அது எப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்றேன். அது சயின்ஸ் எப்படி சொல்லுதுங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இதுக்கு பிரெயின்ல இருந்து ஒரு கண்ட்ரோல் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீ இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணு. இப்ப தைராய்டு செல்லுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப தைராய்டு செல்லு வந்து அ இப்ப தைராய்டுல இந்த செல் இருக்கு அப்படின்னா, இப்ப பிரெயின்ல இருந்து கண்ட்ரோல் வருது தைராய்டுக்கு. நீ இவ்ளோ ஹார்மோன் இவ்ளோ ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுதுன்னா, உடனே அந்த செல் வந்து அத ப்ரொடியூஸ் பண்ணி குடுக்கும். அப்ப அதுக்கு வர்ற கமாண்ட வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த செல்லு அது பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்லு. ஸோ செல்லுக்குள்ள இவ்ளோ விஷயங்கள் அத இயக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளேயும் நியூக்ளியஸ் இருக்கு, குரோமோசோம் இருக்கு, டிஎன்ஏ இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீப்ரொடக்டிவ் செல்லுனா ஒரு குழந்தையா மாறுற அளவுக்கு பொட்டன்ஷியல் வந்து அந்த செல்லுக்குள்ள இருக்கு. ஆ ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் அதனுடைய ஏக்கம் அமைப்பு இருக்கிறதுனால, அது அதோட வேலைய கரெக்ட்டா அது செஞ்சுட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைரஸ் வருதுன்னா கூட இம்மீடியட்டா இந்த செல் வந்து அதனுடைய ஃபோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அந்த வைரஸ டெஸ்ட்ராய் பண்ணவும் செல்லால முடியும். ஸோ அந்த வேலை எல்லாமே அந்த செல் பண்ணுது. ஸோ இது செல்லு. இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குரோமோசோம், டிஎன்ஏன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா, இப்போ அதாவது இப்போ வந்து நெறைய டாக்டர்ஸ் இப்போ வந்து நெறைய சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ் தான் ரீசன் இது எல்லாத்துக்குமே. அதனால நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, எக்சர்சைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு ஒரு 15 இயர்ஸ் பேக் நீங்க வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் நீங்க பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் தான் எல்லா இதுக்கும் காரணம் டிசீஸஸ்க்கு. உங்க ஜீன்ல இப்போ உங்க அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருந்தா, இப்போ உங்களுக்கும் வரும். அப்போ ஜீன்ல இருக்கிறது தான் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அ ஸோ ஜீன் நமக்கு வந்து அது நம்ம சுவாமிஜி வந்து அது கருமையம் அந்த எனர்ஜி பாடியில அது கேரி ஆகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இல்லாம நமக்கு இந்த கெமிக்கல் நேச்சர்லயும் நமக்கு அப்பா, அம்மாவோட குரோமோசோம் நமக்கு வந்து வர்றதுனால,
நம்மளோட செல்கள்ல வர்றதுனால அவங்களுடைய கேரக்டர்ஸா இருக்கட்டும், அது நீங்க எனக்கு இது வேண்டாம், அது வேணாம்னு சொன்னா கூட, நமக்கு அந்த கெமிக்கல் நேச்சர் அது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குரோமோசோம்ல இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா? இந்த ஜி, சி, இந்த ஏ இந்த மாதிரியான அமைப்புல, இப்ப அப்பாவோட கண்ணு மாதிரின்னா, நமக்கு ஒரு கிரே கண்ணு வரலாம். இப்ப அம்மாவுக்கு வந்து ஒரு கர்லி ஹேர் இருந்ததுன்னா, அது மாரி வரலாம். அதுல என்ன கேரி ஆகுதோ அது நமக்கு வரும். அது பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்கும் வரும். மென்டல் கேரக்டரிஸ்டிக்கும் வர்றதுக்கு வரும். அதுவும் நமக்கு கேரி ஆகும். இப்ப அம்மா மாரி கோவப்படுறாங்க, அப்பா மாரி அந்த மாரியும் இந்த ஜீன்ல கேரி ஆகும். ஸோ, அந்த மாரி வந்து ஜீன்ஸ வந்து சயின்ஸ் வந்து ரொம்ப ஜெனடிக் இன்ஜினியரிங்லாம் ஒரு தனியா ஒரு இதுவே இருக்கு. ஒரு ஜீன் எப்படி வேலை செய்யுது? ஒரு ஹெரிடிட்ரில எப்படி நமக்கு வந்து கேரி ஆகுது? இது எல்லாமே சொன்னாங்க. ஸோ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜீன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹோல் அ இதுவே வந்து ஒரு செல்லோட இதுவே வந்து அந்த ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. ஸோ, யூசுவலா வந்து நமக்கு வந்து இந்த 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். ஸோ, அந்த குரோமோசோம்ல என்னென்ன இருக்குதோ, அதுதான் நமக்கு கேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் இது வந்து அ மாறுற மாரியான சயின்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்துருச்சு. அப்டின்னா என்ன அர்த்தம்னா, இந்த செல் பயாலஜிஸ்ட்ன்னு ஒரு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ 2005ல பார்த்தீங்கன்னா, இந்த செல் பயாலஜிஸ்ட் இவரு வந்து ஆக்சுவலா ப்ரூயிஸ் லிப்டன்னு சொல்லிட்டு, ஸோ இவரு எழுதின புக் தான் இங்க குடுத்துருக்கேன். இந்த புக் வந்து பயாலஜி ஆஃப் பிலீஃப்ன்னு சொல்லிட்டு இந்த புக்கு. இந்த புக்ல வந்து அவர் வந்து ஒரு செல் பயாலஜிஸ்ட்னா, அதாவது ஒரு இப்ப நம்ம இந்த செல் பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த ஒரு செல் நான் இப்ப காமிக்கிறேன் இல்லையா? இந்த செல்ல வந்து அதாவது நம்மளால நார்மல் ஐல பார்க்க முடியாது. இதுக்கு வந்து 22x, 20xன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம நார்மலா வந்து நம்ம ஒரு ஃபோன் கேமரால எவ்வளோ நம்மளால டிஸ்டன்ஸ் ஜூம் பண்ண முடியும். அந்த மாதிரி 22x டைம்ஸ் அதாவது அத்தன 0 போட்டு பண்ணா தான் ஒரு செல்ல வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியும். அந்த செல்ல பார்க்கிறதே பெருசு. ஆனா, அந்த செல்லுக்குள்ள இவ்ளோ இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கே எவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கும். ஆனா, செல் பயாலஜிஸ்ட்ங்கிறவங்க இத அப்படியே செல்ல வந்து பிரிச்சுருவாங்க அப்படியே. அதாவது இப்ப இந்த செல் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல ஒவ்வொன்னத்தையும் தனியா எடுத்து அது என்ன வேலை செய்யுதுன்னு பார்க்குற அளவுக்கு அவங்க வந்து ஒரு நுட்பமான செய்யக்கூடிய டாக்டர்ஸ் அவங்க எல்லாருமே. ஸோ இவரு வந்து ஒரு நாத்திகவாதியா இருந்தவரு தான். அதாவது எல்லாமே செல்லு தான் பண்ணுது. எல்லாமே செல் தான் கண்ட்ரோல் பண்ணுது. டிஎன்ஏல என்ன இருக்கோ அதுதான் வந்து வருது. ஸோ இங்க வந்து கடவுளுங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுல தான் அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் அ அவரு வந்து சொல்லிட்டு ஏன்னா அவங்கலாம் வந்து அத படிக்கிறவங்க தான். ஏன் காரணங்கிறதே சொல்லுவாங்க. எப்படி அது இந்த செல் வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் சொல்றதுனால அப்படி இருந்தாரு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, இவரு வந்து இந்த செல்ல படிச்சுட்டே இருக்கும்போது இவரு வந்து என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இப்ப வந்து இந்த செல்லு வந்து இப்ப டிஎன்ஏ தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்டின்னா, இப்ப இந்த டிஎன்ஏல ஒரு அந்த நியூக்ளியஸ் உங்களுக்கு அந்த சென்டர்ல தெரியும் ஒரு பர்பிள் கலர். இதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, இப்ப இத எடுத்துட்டு அப்ப செல்லு என்ன ஆகணும்? டெத் ஆயிடணும் இல்லைங்களா? ஸோ இத எடுத்துடுறாரு அவரு. ஆனா செல் வந்து உயிரோட தான் இருக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம்? அப்ப இது கண்ட்ரோல் பண்ணல. வேற ஏதோ கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒவ்வொரு பார்ட்டா எடுக்க ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட்டு நியூக்ளியஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வெளியில இருக்கிறது. அதுக்கப்புறம் அ அந்த மைட்டோகாண்ட்ரியா தான் இதுக்கு ஃபுட் தருது. அப்ப அதையும் எடுத்துட்டா அந்த செல் செத்துருமா? அப்ப அதுதான் கண்ட்ரோல் பண்ணுதா செல்ல? அப்படின்னு அதையும் எடுத்து பார்த்தாரு. இந்த மாரி ஒண்ணொன்னா எடுத்து பார்க்கும்போதும் செல் உயிரோட தான் இருக்கு. ஃபுல்லா எடுத்துட்டாரு. உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. எல்லா ஆர்கனல்ஸையும் எடுத்து பார்த்துட்டாரு. அப்பயும் செல் உயிரோட தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இந்த வேற எதுவுமே இல்ல. இந்த செல்லுக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த வால்ன்னு சொல்லக்கூடியது. அந்த செல்லுக்கு மேல இருக்கிறது இல்லைங்களா? இது மட்டும் தான் இருக்கு. வேற உள்ள எதுவுமே இல்ல. ஆனாலும் செல் உயிரோட இருக்கு. அப்படி பார்க்கும்போது, இந்த இது மேல இருக்கிறத ஏன்னா அதுதான் ஃபைனலு. அத எடுத்ததுக்கப்புறம் அந்த செல் டெத் ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது, அப்ப அடுத்தது என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட்டே இத எடுத்துக்கிட்டா, உள்ள செல் டெத் ஆயிடுச்சு. அப்போ நியூக்ளியஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணல. இந்த செல் மெம்பரேன்னு சொல்லக்கூடிய இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது தான், அதுல வந்து ஒரு ஆண்டெனா மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டெனா ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த ஆண்டெனா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த செல் வால ஆராய்ச்சி பண்றாரு. இந்த செல் வால் எப்படி இருக்கு? இதுல எவ்வளோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? அதுல எது வந்து இந்த வேலைய செய்யுதுன்னு பார்க்கும்போது, அதுலயும் அ ஒண்ணொன்னா எடுத்து பார்க்கும்போது, அதுல ஒரு ஆண்டெனா மாதிரி ஒண்ணு இருக்கு. இப்போ அந்த ஆண்டெனாவோட வேலை என்ன? இப்ப நீங்க டிவி வச்சிருக்கீங்க வீட்ல. அந்த டிவில நீங்க வந்து ஒரு ஆண்டெனா வாங்குனீங்க. அது என்ன ரிசீவ் பண்ணும்?
சிக்னல் தான். அப்ப எல்லா ஆண்டனா மாரி இருக்கிறதும் சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணும். ஸோ, அப்போ அந்த ஆண்டனா மாரி இருக்கிறது தான் இந்த சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. அந்த சிக்னல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன குடுக்குறீங்களோ இன்புட் அதுதான் அந்த செல்லுக்கான சிக்னல். இப்போ அதுதான் அந்த தாட். அந்த தாட்ட கூட அது ரிசீவ் பண்ணும். அததான் அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த அ அ செல் பயாலஜிஸ்ட் வந்து, ஓ! நீங்க ஒரு செல் அதாவது பிரெயின் குடுக்குற இப்ப கமாண்டையும் அது அந்த ஆண்டனா வழியா தான் ரிசீவ் பண்ணுது. அது மட்டும் இல்ல, நீங்க என்னென்ன பேசிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள நீங்க என்னென்ன சொல்லிக்கிறீங்களோ, அதுவும் உங்க செல் ரிசீவ் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்க உங்களுக்குள்ள. நான் நல்லா இல்ல. எனக்கு வந்து எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது. எனக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்கு. இதெல்லாம் சொல்றத உங்க செல் ரிசீவ் பண்ணிட்டே இருக்கு. ஓகே. நல்லா இல்லையா? ஓகே. அப்படின்னு சொல்லி அதுக்கேத்த மாரியான ஹார்மோன்ஸ் மாத்தி குடுக்குது. ஸோ, அதுதான் இப்போ இந்த சைக்காலஜிக்கல் டிஸார்டர் ஏன் நான் ஆரம்பத்தில ஸ்பீச் ஆரம்பிக்கும்போது சொன்னேன். ஏன் வந்து இப்ப சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ் வருதுன்னா, உங்க செல் வந்து நீங்க சொல்றது எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறதுனால, உங்க உடம்பு வந்து நீங்க பேசுறதுக்கு ஏத்த மாரி மாறிது. அததான் வந்து அவரு கண்டுபிடிச்சாரு. அப்போ ஒரு ஹியூமன் பாடி வந்து நீங்க என்ன கமாண்ட் குடுக்குறீங்களோ, அந்த உறுப்பு வந்து அந்த மாதிரியான வேலைகள செய்யும். இப்ப நீங்க நல்லா இல்லன்னா, ஓகே சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் குடுத்துட்டே இருக்கும்போது, அந்த தாட்ஸுக்கு வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. நீங்க பாசிட்டிவா குடுக்கும்போது, அது ரெஸ்பாண்ட் பண்றது கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் தான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்திலே, அதாவது ஒரு டயபெட்டிஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வந்தது. எப்படின்னா வாழ்வியல் முறைன்னு சொல்லிட்டு, அந்த வாழ்வியல் முறையில எண்ணங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அதனால தான் வந்து உங்களுடைய அதுதான் சொல்லுவாங்க. வந்து சுவாமிஜி சொல்லுவாங்க, ஞானிகள், மகான்கள் எல்லாருமே சொல்றது என்ன? உடம்பும், மனசும் எப்பயுமே வந்து ஒண்ணோட ஒண்ணு தொடர்பு தான். நீங்க என்னென்ன மனசு சொல்லுதோ, அது உடம்பு கேட்கும். உடம்பு சொல்றத மனசு கேட்கும். அதே மாதிரி அது எப்படின்னா இப்படிதான். அதுக்கான சயன்டிஃபிக் ப்ரூஃப் தான் இவரு வந்து ப்ரூஃப் பண்ணாரு. ஸோ, இது எதுக்காக இங்க நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ செல் இயங்குது அப்படிங்கிறது இவரு சயன்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் தாட் வந்து ஒருத்தவங்களுக்கு டிசீஸ் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் இந்த அ அதெல்லாம் அந்த காலத்திலே பெரியவங்க சொல்லுவாங்க. நான் நல்லா இல்லன்னு சொல்லாத, நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. இந்த தத்தாஸ்துலாம் யாராவது தேவதைகள் வந்து அந்த மாரிலாம் என்னன்னா, இதுதான் அது ஆக்சுவலா உங்க உடம்பு வந்து பேசிட்டே இருக்கிறது கேட்குது அது ஆக்சுவலா. அத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சயின்ஸ்ல. ஸோ இதுதான் வந்து சுவாமிஜி வந்து அந்த காலத்துலருந்து அந்த சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து சேரணுங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். ஸோ, அ ஸோ இந்த புக்லாம் நீங்க வாங்கி நீங்க படிங்க. படிச்சீங்கன்னா, இதுக்கான இது இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நீங்க இப்பலாம் நெறைய வந்து பிடிஎஃப்லாம் கிடைக்குது. அத தமிழ்ல மாற்றம் பண்ற அளவுக்குலாம் இப்ப நெட்ல வந்துருச்சு. ஏதாவது இருந்தா நீங்க பார்த்துக்கோங்க அதுல. ஸோ இதுல அவரு என்ன சொல்றாருன்னா, உங்களோட எமோஷன்ஸ்க்கு உங்க செல் ரெஸ்பாண்ட் பண்ணுது. உங்களோட எமோஷன்னா உங்களோட உணர்வுகள். உங்களோட நெகட்டிவ் தாட்ஸுக்கு உங்க செல்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்ப இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாமே இதனால தான். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு இப்போ ஒண்ணு பரவலா சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது ஆட்டோன்னா தானா. இம்யூன்னா என்னன்னா, அந்த இம்யூன் சிஸ்டம். டிசீஸ்னா என்னன்னா, அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா ஒண்ணும் இல்ல. உங்களோட பாடியே உங்களுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்றது. அது ஏன் ரியாக்ட் பண்ணுது? நீங்க அந்த மாரி நெகட்டிவ் தாட்ஸ் குடுக்கறனால தான். ஏன்னா, அது ஏற்கனவே ஒழுங்கா இருக்கிறது தான். இவ்ளோ நமக்கு வந்து கடவுள் இதாகும்போது நமக்கு இவ்ளோ அ பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி பார்க்குறோம். அப்புறம் சுவாமிஜி வந்து வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு குடுத்துருக்கு தான் அந்த கடவுள் நம்ம உடல் குடுத்துருக்காங்க. அத வந்து நாம தான் மாத்துறோம் அத. ஸோ, அத எதுக்காக சொல்றேன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பாசிட்டிவ் இப்ப தவம் பண்ணும்போது, ஸோ இந்த மாரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் தான் உங்களுக்கு டிசீஸ் உருவாகுறதுக்கான ஒரு சயன்டிஃபிக் ப்ரூஃப் தான் இது. ஸோ இத தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த ஒரு சயன்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க உடம்புல வந்து இந்த தசை மண்டலம்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த செல்கள் ஒண்ணோட ஒண்ணு சேரும்போது, இந்த டிஷ்யூஸ்ன்னு ஃபார்ம் ஆகும். இந்த டிஷ்யூஸ் வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. எபித்தீலியல், மஸ்குலர், நர்வஸ் அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. கனெக்டிவ் டிஷ்யூ அந்த மாரிலாம்.
ஸோ அதுல ஒரு டிஷ்யூ தான் இந்த மசில் டிஷ்யூங்கிறது. இது ஒரு ஆக்சுவலா ஒரு சிஸ்டம் ஆஃப் பாடி மஸ்குலர் டிஷ்யூங்கிறது. உங்களுக்கு இது எதுக்காக வேலை செய்யுதுன்னா, உங்களோட பாடி மூவ்மெண்ட்டுக்காக தான். எஸ்பெஷலி நீங்க மூவ் ஆகணும் அப்படின்னா, உங்க பாடி வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. போன்ஸ் இருக்கு. அந்த போன்ஸ்க்கு வெளியில இந்த மசில்ஸ் இருக்கு. தசை மண்டலம்னு சொல்லிட்டு. ஈவன் உறுப்புகள், சில உறுப்புகள் கூட சில தசைகளால ஆனது தான். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நாக்குங்கிறது ஒரு தசை தான். ஸ்டொமக்குங்கிறது ஒரு வகையான தசை தான். எல்லாமே தசைகள் தான். இது வந்து பொதுவா மூவிங் க்காக இது ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலா. இந்த தசை மண்டலம்ங்கிறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பிக்சர்ல தெரியுது எல்லாமே ஒவ்வொரு வகையான மண்டலங்கள். எலும்பு மண்டலம், சுவாச மண்டலம், இது தசை மண்டலம். இது வந்து ரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட மண்டலம் இது. அப்புறம் ஜீரண மண்டலம், இது நரம்பு மண்டலம். இந்த மாரி ஒவ்வொரு மண்டலங்களும் உங்க உடம்புல இருக்கு. ஸோ நமக்கு இந்த மசில்ஸ் சொல்லும்போது 3 வகையான மசில்ஸ் சொல்லுவாங்க. ஸ்கெலிட்டல் மசில், கார்டியாக் மசில், அதுக்கப்புறம் வந்து ஸ்மூத் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்ப ஜென்ரலா வந்து ஸ்கெலிட்டல் மசில் எதுக்காகன்னா, யூசுவலா வந்து உங்க பாடியில வந்து மூவ்மெண்ட்ன்னு சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கை, கால்கள்லாம் உங்களுக்கு ஸ்கெலிட்டல் மசில் தான் இருக்கும். அதுதான் வந்து எலும்பு வரி தசைகள்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்மூத் மசில்ங்கிறது மென் தசைகள்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ஆர்கன்ஸ்ல இதெல்லாம் இருக்கும். இந்த ஸ்டொமக்கு, ஈசோஃபேகஸ் இதெல்லாம் வந்து அதே மாரி கார்டியாக்னாலே இதய தசை. அது தெரிஞ்சது தான். அதுல ஹார்ட்லயே ஒரு ஸ்பெஷல் இது அது. அது எதுலயுமே சேராது. ஏன்னா வந்து அதனுடைய அமைப்பே வேற. அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு இவ்ளோ தடவ துடிக்கணும்னா, அதுக்கு வந்து கடவுள் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அது ஃபாஸ்ட்டா இயங்குற அளவுக்கு மசில் வந்து அதுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தனியா ஒரு தசை மண்டலம் அது. அதே மாரி இது என்ன ஃபங்ஷன் இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மூவ்மெண்ட். எல்லா ஒ நீங்க மூவ் ஆகுறதுக்கு எலும்பு இருந்தா சரி மூவ் ஆகாது. ஸோ அந்த எலும்புகள மூவ் பண்றதுக்கு தசைகள் வந்து தேவை. ஸோ யூசுவலா வந்து இந்த எலும்பு வரி தசைகள்னு சொல்லக்கூடிய ஸ்கெலிட்டல் மசில்ஸ் இது எல்லாமே மூவ்மெண்ட், பிசிக்கல் எக்ஸர்சைஸ்க்கு இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாரி ஸ்மூத் மசில் வந்து பேரே தெரியுது இல்லைங்களா? மென் தசைன்னு சொல்லுவாங்க. மென் தசைனா சாஃப்ட் மென்மையானது. ஸோ யூசுவலா வந்து இது இந்த ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உறுப்புகள்ல இந்த தசைகள் வந்து இருக்கும். அதே மாரி இந்த கார்டியாக் மசில்ன்னு சொல்லக்கூடியது ஆ ஹார்ட்ல வந்து எஸ்பெஷலா இந்த இதய தசைகள் இருக்கும். இது என்னுடைய வேலை என்னன்னா, இதயத்த வந்து வேகமா துடிக்க வச்சு ரத்தத்த வந்து பம்ப் பண்ணி அனுப்புறது தான். ஸோ இது இல்லாம உங்க பாடியில வந்து நம்ம அந்த மண்டலங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? இத்தன மண்டலம். இதுல எலும்பு மண்டலம்ங்கிறது ஒரு மண்டலம். இதுல வந்து நம்ம உடம்புல நமக்கு தெரியும். யூசுவலா வந்து நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் குடுக்கறது வந்து இந்த எலும்பு மண்டலம் தான். பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா, ஒரு உடலுக்குன்னு ஒரு அமைப்பு குடுக்கறது. இப்போ ஒரு விலங்குனா, அது எப்படி அ அ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஹாரிசான்டலா. ஆனா ஒரு மனுஷன்னா ஒரு நேரா ஒரு நிக்கிற மாதிரி. அதுக்கான அமைப்ப வந்து குடுத்துருக்கிறது வந்து அந்த போன்ஸ் தான். அந்த போன்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு ஹியூமன்ங்கிறக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதே மாரி போன்ஸோட இன்னொரு வேலைன்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு. நம்ம உள் உறுப்புகள பாதுகாக்குது. இப்போ நீங்க இந்த ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆ அ இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இது ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூசுவலா வந்து உள்ள லங்ஸ புரொடெக்ட் பண்ணுது. அப்புறம் வந்து இந்த பெல்விக்ன்னு சொல்லுவோம். இந்த பெல்விக்னா இந்த இடுப்பு அ எலும்புகள். இதனுடைய வேலை வந்து உள்ளுறுப்புகள்னு சொல்லக்கூடியது. யூட்ரஸ், ஓவரீஸ் இத பாதுகாக்கிறது. ஸோ இதனோட வேலையே முக்கியமா வந்து ஒண்ணு பாதுகாப்பு. இன்னொன்னு வந்து இதுக்கு நம்ம ஹியூமன் பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு வந்து 206 போன்ஸ் நம்ம ஹியூமன் பாடியில இருக்கு. நம்ம பொறக்கும்போது 300 இருக்கும். அது அப்படியே ஃபியூஸ் ஆயி நமக்கு நம்ம ஒரு அடல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம 206 நமக்கு மாறிடும். ஒண்ணு ஒண்ணு. ஸோ இதுக்கு எல்லா மண்டலத்துக்கும் என்ன வேலைங்கிறது குடுத்துருக்காங்க. இந்த மண்டலத்துக்கு ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் நீங்க வந்து அ உடல வந்து அ என்ன பண்ண நீங்க பெண்டிங் குனிதலுக்கும், நிமிருதலுக்கும், கழுத்து திருப்புறதுக்கு, இந்த மாதிரி உங்களோட மூவ்மெண்ட் நீங்க எக்சர்சைஸ் பண்றீங்கன்னா, அந்த மூவ்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்றது இந்த போன்ஸ் தான் ஆக்சுவலா. அதே மாரி அசைவுகள்னு சொல்லக்கூடியது. நீங்க வந்து உங்களோட ஃபிங்கர வந்து மூவ் பண்றதுக்கு, உங்க பாடிய மூவ் பண்றதுக்கு, அதுக்கு வந்து எலும்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி கார்டிலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்டிலேஜஸ்னா என்னன்னா, ஒரு இல் டெவலப்ட் போன் தான் கார்டிலேஜஸ். ஸோ யூசுவலா வந்து இது என்னன்னா, ஒரு ஒரு ஷேப் ஸ்ட்ரெங்த் வந்து ஒரு ஆர்கனுக்கு குடுக்கும். யூசுவலா வந்து இந்த கார்டிலேஜஸ் எங்க இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 போன் இருக்குன்னா, அதுக்கு இடையில கார்டிலேஜ் இருக்கும். இது இல்லாம உங்களோட இப்ப மூக்கு இருக்குன்னா, இப்ப நீங்க இந்த ஸ்கெலிட்டன்லயே பார்க்கலாம். மூக்கு இருக்காது இதுக்கு. ஆக்சுவலா இதுவரைக்கும் தான் போகும். அத தாண்டி இருக்கிற அந்த மூக்கு வந்து கார்ட்டிலேஜ் தான். அதே மாரி காது வந்து ஒரு கார்ட்டிலேஜ் தான். வளையக்கூடிய தன்மை உள்ளது.
போன் வந்து வளைக்க முடியாது. ஆனா கார்ட்லேஜ் வந்து ஸ்லைட்லி மூவபிள்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டு வந்து இந்த வெர்டிப்ரல் காலம்னு சொல்றது. அதுக்குன்னே ஸ்பெஷலா வந்து கடவுள் டிசைன் பண்ணியிருக்காரு. ஒரு பைப் மாதிரி. இந்த ஸ்பைனல் கார்டு வந்து இந்த ஒரு வெர்டிப்ரல் காலம்ல பைப் மாதிரி உள்ள என்டர் ஆகும். ஸோ அந்த மாரினே உள்ள அமைப்பு உள்ளது அந்த வெர்டிப்ரல் காலம். ஸோ இதுக்கான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் நீங்க வந்து பெண்ட் பண்றதுக்கு, திரும்புறதுக்கு, நேரா உட்கார்றதுக்கு, திருப்புறதுக்கு இது எல்லாமே இந்த ஸ்பைனல் கார்டு தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய எலும்பு மண்டலத்தினுடைய வேலை. ஸோ இதுக்கு அடுத்தது தான் ஒரு முக்கியமான மண்டலம்னு சொல்றது சர்க்குலேட்டரி. அதாவது உங்க பாடியில வந்து சர்க்குலேஷன் அப்படின்னாலே ஓட்டம்னு அர்த்தம். அந்த ஓட்டத்துக்கு முக்கியமானது என்னன்னா, ரத்தம் தான் உங்க பாடியில ஓடிட்டு இருக்கு முக்கியமா. நீங்க சொல்லலாம் இது மற்றதெல்லாம் ஓடிட்டு இருக்கே அப்படின்னா கூட எல்லாமே ரத்தத்துக்குள்ள தான் ஓடுது ஆனா. ஸோ, அதனால ரத்தம்ங்கிறது தான் முக்கியமான உங்க பாடியில. ஸோ, யூசுவலா நமக்கு வந்து மனுஷனுக்கு வந்து அதாவது ஃபீமேலுக்கு வந்து 5½ லிட்டர் ரத்தம் இருக்கும். அப்புறம் மேலுக்கு வந்து 5½லேருந்து 6 லிட்டர் ரத்தம் வரைக்கும் இருக்கும். நம்ம ரத்தத்துல சில செல்கள்ஸ் இருக்கு. ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு வேலைகள் இருக்கு. ஸோ, யூசுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில வந்து 1/12 ஆஃப் த வெயிட் வந்து நமக்கு இந்த ரத்தம் தான் குடுக்குது. அதே மாதிரி 55% அதுல வந்து லிக்விட் அதாவது அந்த நீர்த்தன்மையும் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. மீதியும் தான் பிளட் செல்ஸா இருக்கு. ஸோ, அதுல பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் செல்ஸ் அந்த 40%த்துல ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம ரத்தத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, நம்ம ரத்தம் வந்து ரெட்டா இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த ஆர்பிசிஸ் தான். அது வந்து நமக்கு உடம்புல வந்து இந்த ஆக்ஸிஜன்லாம் கேரி பண்ணிட்டு போறது. அதே மாரி WBCங்கிறது நோய் எதிர்ப்பு சக்திய குடுக்குறது. பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து இந்த ரத்தம் உறைதல். அத வந்து பாத்துக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அப்டின்னா, 2 டூ 4 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரத்தம் நிக்கணும் ஆக்சுவலா. அந்த 2 டூ 4 மினிட்ஸ்ல யார் வேல பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அ என்ன சொல்றது? அந்த பிளட் வெசல்ல இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ் எல்லாம் ஒண்ணா வந்து அந்த பிளட் வெசல்ல வந்து அடைச்சிருவாங்க. அந்த வேலை தான் இந்த பிளேட்லெட்ஸ் வந்து பண்ணுது. ஸோ இதே மாரி உங்க உடம்புல வந்து ஸோ இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மான்னு சொல்றது. அந்த பிளாஸ்மால பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து மேஜரா வந்து என்ன இருக்கும்னா, தண்ணி தான் இருக்கும். வாட்டர் தான் இருக்கும். ஸோ நம்ம 55% பிளாஸ்மால முக்கியமா இருக்கிறது வாட்டர். மீதி இருக்கிறது சில ஹார்மோன்ஸ் அதெல்லாமே இருக்கும். ஸோ, இங்க வந்து உங்களுக்கு அந்த பிளட் கவுண்ட்ஸ்லாம் வந்து குடுத்துருப்பாங்க. உங்களுடைய பாட புத்தகத்துல. ஆர்பிசிஸ் பார்த்தீங்கன்னா, 4 மில்லியன் இருக்கும் ஆக்சுவலா. 4.5 டூ 5.5 மில்லியன் சொல்லுவாங்க. WBC வந்து ஆயிரக்கணக்குல தான் இருக்கும். மீன்ஸ் என்னன்னா 4000ல இருந்து 11,000 தான் இருக்கும். பிளேட்லெட்ஸ்ங்கிறது லட்சக்கணக்குல இருக்கும். 2,00,000லேருந்து 5,00,000. இது ஏன் வந்து சொல்றாங்க அப்டின்னா, அதாவது மில்லியன்ல இருக்கு ஆர்பிசிஸ்ங்கிறது. அதனால அதுதான் நமக்கு வந்து அதிகமா இருக்கறனால, நமக்கு ரத்தம் வந்து சிவப்பா தெரியுது. ரெட் பிளட் செல்ஸ்ங்கிறது தான் அதிகம். அதுல தான் வந்து நமக்கு வந்து ஹீமோகுளோபின்ங்கிறது இருக்குது. ஸோ நம்ம வந்து ரத்தம் வந்து டெஸ்ட் குடுக்கும்போது, உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து இந்த ஆர்பிசிஸ் வச்சு தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஆர்பிசிஸோட வேலை என்ன ஏன் இது மில்லியன் கணக்கா இருக்கு அப்டின்னா, ஏன்னா அதுதான் வந்து இந்த ஹீமோகுளோபின்ங்கிறது ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து ஆக்ஸிஜன் கேரி பண்றது. எல்லா செல்லும் உயிர் வாழ்றது வந்து ஆக்ஸிஜன் வச்சு தான். அந்த ஆக்ஸிஜன கொண்டு போறதே யாருன்னா, இந்த ஹீமோகுளோபின் தான். அது எங்க இருக்குன்னா, இந்த ஆர்பிசிக்குள்ள தான் இருக்கு. அதனால தான் அது வந்து நமக்கு கடவுள் வந்து மில்லியன்ல குடுத்துருக்காங்க. அந்த மாதிரி. என்ன தேவையோ அது நமக்கு எதுக்காகவோ அதுக்கு அதிகமா குடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நார்மலா வந்து நமக்கு வந்து யூசுவலா வந்து ஒரு ஆவரேஜா ஒரு ஒரு ஃபீமேல்னா வந்து 12 டூ 14 இருக்கணும் ஹீமோகுளோபின். என்னன்னா வந்து நீங்க ஒரு மேல்னா வந்து ஒரு 15 டூ 16 அந்த மாதிரியான வேல்யூஸ்ல வந்து இருக்கலாம். ஸோ நீங்க நார்மலாவே பார்த்தீங்கன்னா, இந்த ஹீமோகுளோபின் இல்லாதவங்களுக்கு இந்த மூச்சு வாங்க ப்ராப்ளம்லாம் நெறைய இருக்கும். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இந்த ஆக்ஸிஜன் கேரி பண்ற செல்லே கம்மியாகறனால ஆக்ஸிஜன் சரியா கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால தான். ஸோ அந்த மாதிரி நமக்கு பிளட் குரூப்ல நெறைய இருக்கு. ஏபி அ ஏ ஏ குரூப், பி குரூப், அப்புறம் ஏபி குரூப் ஓ இதெல்லாம் சொல்லுவாங்க. இத காம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அது RH பாசிட்டிவ், நெகட்டிவ்னு இருக்கு. இதுல காம்பேட்டபிலிட்டின்னு இருக்கு. எது எந்தெந்த பிளட் குரூப் சேரும் அப்படிங்கிறது. ஸோ ஏன்னா ஏவும் சேரும், ஏபியும் சேரும்.
அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. எது சேரும், எத டோனார் பண்ண முடியும், எது ரெசிபியன்னா வாங்குறது, டோனார்னா குடுக்குறது. ஸோ யுனிவர்சல் டோனார்னா ஓன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது யாருக்கு வேணா பொருந்தும். ஸோ அந்த மாரி நமக்கு பிளட் குரூப்ஸும் நம்ம ரத்த இதுல வந்து இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்டுன்னு சொல்லக்கூடியது. ஸோ யூசுவலா வந்து இந்த ஹார்ட் வந்து ஏன்னா ரத்த ஓட்டத்துல இந்த ஹார்ட்டுமே ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல ஹார்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான இது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஹார்ட் வந்து ஒரு ஓவல் ஷேப்பா இருக்கக்கூடியது. நீங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு நிமிஷத்துக்கு அது 72 தடவ துடிக்குது. அதே மாரி ஒரு நிமிஷத்துல 5½ லிட்டர் ரத்தம் தான் ஒரு ஃபீமேலுக்கு இருக்கும். 6 லிட்டர் ரத்தம் அது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல அது பம்ப் பண்ணிரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட கைய நீங்க மடக்கி வச்சீங்கன்னா, விரல்கள மடக்கி வைக்கும்போது ஃபிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம குத்துறதுக்காக நம்ம கைய அப்படி மடக்கி வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க வச்சீங்கன்னா, உங்களோட அளவு எவ்வளோ இருக்கோ, அதுதான் உங்களுடைய ஹார்ட்டினுடைய அளவு. 300 கிராம் தான் இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்டினுடைய அளவு ஆக்சுவலா. இந்த ஹார்ட்டினுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரத்தம் சுத்தம் பண்ணுதா? இல்ல என்ன பண்ணுது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் உங்களோட பிளட் ஓடும்போது, இந்த பாடிக்கு வந்து இப்ப நம்ம வந்து கிராவிட்டின்னு சொல்லுவோம். கிராவிட்டின்னா நம்ம உடம்பு வந்து புல் பண்றது. நமக்கு பிரெயின்லாம் பார்த்தீங்கன்னா மேல இருக்கு. ஆனா நம்ம கிராவிட்டி வந்து கீழ நம்மள புல் பண்ணும். அப்படி இருக்கும்போது, ஆன்டி கிராவிட்டியா நம்ம பிளட் வந்து நம்ம பிரெயினுக்குலாம் ஃப்ளோ ஆகணும். அப்படி ஃப்ளோ ஆகணும்னா, அதுக்குன்னு ஒரு பிரஷர் தேவ. அந்த பிளட்டுக்கான பிரஷர குடுக்கறது வந்து இந்த ஹார்ட் தான். அந்த ஹார்ட் இப்படி சுருங்கி விரியறதுனால, ஒரு பிளட்டுக்கு வந்து ஒரு பிரஷர் வந்து கிரியேட் பண்ணி, அந்த பிரஷர வந்து ஹார்ட்டுக்கு வந்து குடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வீட்ல ஒரு மோட்டார் வச்சிருக்கீங்கன்னா, அந்த மோட்டரோட வேலை ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஒரு பிரஷர் கிரியேட் பண்ணி தண்ணிய எப்படி மேல டேங்க்குக்கு அனுப்புதோ, அதே மாரி தான் இது ஒரு பிரஷர் கிரியேட் பண்ணி நமக்கு வந்து இந்த பிளட்ட வந்து பம்ப் பண்ணி அனுப்புது. ஸோ இது வேகமா துடிச்சதுன்னா, வேகமான பிரஷர் பிளட்டுக்கு ஓடும். கம்மியா துடிச்சதுன்னா, கம்மியான பிரஷர் ஓடும். ஏன் அந்த மாரி ஓடக்கூடாதா? கரெக்ட்டா தான் இருக்கணுமான்னா, ஆமா கரெக்ட்டா தான் இருக்கணும். அதிக பிரஷர் வந்து இருந்ததுன்னா, பிளட் வெசலுக்குன்னு ஒரு பிரஷர் இவ்வளோ தான் பிளட் ஓடணும்னு இருக்கு. அதுக்கு மேல ஓடுனா அந்த பிளட் வெசல் ரப்சர் ஆயிடும். உடைஞ்சிரும். பிளட் லீக் ஆயிடும். அதுதான் நமக்கு வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்றது. பிரஷர்னால வர்றது அப்படிங்கிறது. அதே மாரி கம்மியான ஓட்டத்துல ஓடுனாலும், தேவையான அளவுக்கு ரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் போகாது. ஆனா அதுக்குன்னு ஒரு பிரஷர் மெயின்டெயின் ஆகணும். அதுக்கு தான் 120/80ன்னு சொல்லுவாங்க. இந்த பிரஷர்ல தான் நமக்கு வந்து பிளட் வந்து ஓடிட்டு இருக்கணும். ஸோ இது வந்து 140க்கு மேல போயிடுச்சுன்னா, அது வந்து பிளட் பிரஷர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அது வந்து அந்த அளவுக்கு வந்து வேகமா ஹார்ட் துடிக்கும்போதோ, ஃபோர்ஸா இருக்கும்போது அந்த மாரி ஆகுறது. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகணும் அப்டின்னா, நமக்கு வந்து அந்த நம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது அதெல்லாம் குறைச்சிட்டு நெறைய பிரீதிங் எக்சர்சைஸ், பிராணாயாமா இதெல்லாம் பண்ணும்போது அவ்ளோ பிரஷர் வந்து நமக்கு அ எப்ப வந்து உங்களுக்கு ஏன் ஹார்ட் வேகமா துடிக்குதுன்னா, ஏன்னா பிளட் உங்களுக்கு அதிகமா தேவ. அப்பதான் ஹார்ட் வேகமா துடிக்கும். அதுதான் கான்செப்ட். பிளட் எப்ப அதிகமா தேவை? நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, டென்ஷன் ஆகும்போது உங்க உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அத வேகமா துடிக்க வைக்குது. ஸோ, அப்போ வந்து அந்த காலத்துல வந்து ஸ்ட்ரெஸ்ன்னா ஒரு புலி வந்தா ஓடுறதுக்கு நம்ப அத சொல்லுவாங்க. அப்ப வேகமா துடிக்கும் ஹார்ட். அந்த ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த மசிலுக்கு வந்து அதிகமான ரத்த ஓட்டம் இருந்தா தான் ஒருத்தன் வேகமா ஓட முடியும். இப்ப நமக்கு புளியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா நம்ம டே டு டே லைஃப்லயே அந்த மாரி ஆகும்போது, அவ்ளோ பிரஷர் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயி இந்த ஹார்ட் குடுக்கும்போது, அதுக்கு சீக்கிரமா வீக் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு அவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் அதெல்லாம் அ இல்லாம நம்ம வந்து லைஃப்ப லீட் பண்ணணும். அந்த ஹார்ட்டுக்கு ஓவர் பிரஷர் குடுக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லக்கூடியது. அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து நம்ம உடம்புல வந்து இந்த ஆக்ஸிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு நம்ம மூச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா? நம்ம சொன்னோம் ஏற்கனவே ஹீமோகுளோபின் தான் ஆக்ஸிஜன் வந்து எடுத்துட்டு போகுது எல்லா செல்லுக்கும். அந்த ஆக்ஸிஜன் எங்கேருந்து கிடைக்குது? அட்மாஸ்பியர்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட காற்றுல இருந்து தான் கிடைக்குது. அந்த காற்றுல இருந்து வரக்கூடியது இந்த லங்ஸ் தான் வாங்கி உள்ள வாங்கி இந்த ஆக்ஸிஜன உள்ள எடுத்துட்டு, நம்ம செல்கள்ல தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுறது தான் வெளியில கார்பன் டை ஆக்சைட குடுக்குது நம்ம உடம்புல இருந்து. ஸோ நம்ப இங்கேருந்து ஆக்ஸிஜன் உள்ள எடுத்து எல்லா செல்லுக்கும் அனுப்புறோம். திரும்பி எல்லா செல்லேருந்து கார்பன் டை ஆக்சைட எடுத்துட்டு இது வெளியில அனுப்புறோம். ஆனா, நீங்க இத உங்களால நெனச்சு பார்க்க முடியுமான்னா, முடியாது. ஏன்னா நீங்க ஒரு உள்மூச்சு எடுக்குறீங்க. ஒரு உள்மூச்சு எடுக்கும்போதே ஒரு வெளிமூச்சு எடுக்குறீங்க. ஒரு நிமிஷத்துக்கு 16லேருந்து 18 தடவ நீங்க மூச்சு எடுத்து வெளில விடுறீங்க.
ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு எக்ஸ்பிரேஷன் சேர்ந்தது தான் ஒரு பிரெத்துன்னு சொல்லுவாங்க. நீங்க இன்ஸ்பிரேஷன் ஒரு டைமோ, அப்புறம் அடுத்த 10 நிமிஷத்துக்கு எக்ஸ்பிரேஷன் அப்படிலாம் எடுக்கிறது இல்ல. ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்தீங்கன்னா, அடுத்தது உடனே ஒரு எக்ஸ்பிரேஷன் எடுக்குறீங்க. 250 ml ஆக்ஸிஜன் எடுக்குறீங்க. திருப்பி கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ வருதோ, உங்களோட லங்ஸினுடைய வேலை பொறுத்து நீங்க அத விடுறீங்க. ஸோ, அப்போ அது எந்த அளவுக்கு உங்க பாடி வந்து, உங்க உடல்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைட கரெக்ட்டா கொண்டு வந்து, அதுக்கு வெளிமூச்சுல கார்பன் டை ஆக்சைட குடுக்குது. அதே மாரி உள்மூச்சுல இந்த அட்மாஸ்பியர்ல எவ்வளவோ கேஸஸ் இருக்கும். ஆனா ஆக்ஸிஜன் அது கரெக்ட்டா எடுக்குது. அதே மாதிரி உங்களோட அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் எப்படி வேணா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெயில் காலத்துல இருக்கிறீங்கன்னா, ஓவர் சூடா இருக்கும் அட்மாஸ்பியர். வெளியில காற்று. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு குளிர் பிரதேசத்துல இருக்கிறீங்கன்னா, அப்ப வந்து காற்று ஓவர் சில்லுன்னு இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் மாத்தி உங்களோட பாடி டெம்பரேச்சர் இவ்வளோதான் 37 டிகிரி செல்சியஸ்னா அதுக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த காற்ற வந்து உள்ள அனுப்புது. அப்ப அந்த மூக்கு எவ்வளோ வேலை செய்யணும். ஸோ, இவ்ளோ நுணுக்கங்களோட உங்க பாடி வந்து வேலை செய்யுது. ஸோ, ஒரு அட்மாஸ்பியரிக் ஏர வந்து தன்னோட டெம்பரேச்சருக்கு இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிவிலலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு 40 டிகிரிய தொட்டுருச்சு வெயிலு. இன்னைக்கு 42 தொட்டுருச்சு. இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஆனா நமக்கு அவ்ளோ நம்ம உடம்பு அதுக்கு நம்மளோட டெம்பரேச்சர் வந்து 37 தான். அப்ப அது வந்து நமக்கு மாத்தி குடுக்கும். நம்மளோட உடம்புக்கு. ஸோ, இந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷனும் உங்களோட நோஸ் பண்ணணும். ஸோ, அந்த அளவுக்கு நுணுக்கமா பண்றது உங்க பாடி. ஸோ, இந்த மாரி அது மட்டும் இல்லாம நீங்க இந்த அழுக்கெல்லாம் ஃபார்ம் ஆகும் உங்களோட நோஸ்ல. இப்ப காற்றுல எவ்வளவோ இருக்கு. ஆ பாக்டீரியாஸ் இருக்கு, வைரஸ் இருக்கு காத்துல. இன்னொன்னு டஸ்ட் இருக்கு காத்துல. இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுது. நோஸே ஃபில்டர் பண்ணி தேவையில்லாத உள்ள அனுப்பாம, வெறும் இந்த காற்ற மட்டும் அனுப்புது. ஸோ, இவ்ளோ வேலைகள் உங்களுக்காக யார் யாரெல்லாம் பண்றான்னு பாருங்க. ஒரு நோஸ் எவ்வளோ வேலை செய்யுது, ஒரு ஹார்ட் எவ்வளோ வேலை செய்யுது. ஸோ, அ இந்த மாதிரி உங்களோட வேலை செய்யும்போது இந்த ஹார்ட்ல தேவையில்லாத கொலஸ்ட்ரால், அ நம்ம பிளட்ல நம்ம சாப்பாடுனால வரக்கூடியது எல்லாம் தான் போய் பிளாக் ஆயிட்டு நமக்கு அது ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லி சொல்றோம். ஹார்ட் பிளாக்கேஜ்ன்னு சொல்றோம். ஹார்ட் பிளாக்கேஜ்னா ஒண்ணும் இல்ல. நம்ப இந்த மாரி ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுக்கும்போது நம்மளோட பிரஷர் அதிகமாகுறது. ஏன்னா அந்த ரத்தத்தினுடைய தன்மை மாறிடும். அதிக கொழுப்பு தன்மை வந்துரும் ரத்தத்துக்கு. அந்த ரத்தத்த நம்மளோட ஹார்ட்டால பம்ப் ஆக முடியாது. அப்ப அங்கங்க ஸ்டாக்னேஷன் இருக்கும். ஸ்டாக்னேஷன் சொல்றது இருக்கும்போது, உங்களுக்கு அந்த டிசீசஸ் ஃபார்ம் ஆகும். கொலஸ்ட்ரால் போய் லாக் ஆகும்போது பிளாக்ஸ் வரும். ஸோ, அதனால தான் வந்து எப்பயுமே வந்து இந்த ஹை பிளட் பிரஷர் வருதுன்னா, ஒண்ணு பிசிக்கல் எக்சர்சைஸ் இல்லாததுனால வரும். இன்னொன்னு அதிகமான உடல் உழைப்புலயும் வரும். இன்னொன்னு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் இல்லாதப்பயும் வரும். ஸோ, அதனால தான் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பிளாக்ஸ் எடுக்கிறது, அந்த இடத்துல இருக்கிற குழாய வந்து விரிச்சு வைக்கிறது. ஸோ, இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு பாடி ஃபங்ஷன்ஸ் எல்லாம் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஆ ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ, அதனால தான் நம்ம பாடி வந்து இந்த மாதிரி ரெகுலேஷன் அதாவது நம்ம பண்ணக்கூடிய பிசிக்கல் எக்சர்சைஸ் அந்த ரத்த ஓட்டத்த சீர்படுத்தும். நம்ம பண்ணக்கூடிய இந்த மெடிடேஷன் அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுனால அகைன் வந்து உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் சீராகும். அதே மாதிரி செடன்டரி லைஃப் ஸ்டைல் இல்லாம உடல் உழைப்பு கண்டிப்பா தேவை. ஸோ, அந்த உடல் உழைப்பு ஒரு வாக்கிங்கா இருக்கலாம், ஒரு எக்சர்சைஸா இருக்கலாம், இல்ல வந்து ஏதோ ஒண்ணு நம்ம உடலுக்கு கொஞ்சம் வேர்க்கணும் நமக்கு. அந்த வெளியில அந்த டாக்ஸிசிட்டி நமக்கு போணும். அது ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் உங்களோட ஹார்ட் வந்து நல்லாருக்கும். இல்லன்னா அதுக்கு ஓவர் பர்டன் தான். அதே மாரி நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புல வந்து கிட்டத்தட்ட வந்து ம் எவ்வளோ சொல்றது? தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் உங்க பாடியில வந்து இருக்கு ஆக்சுவலா. ஸோ 80,000 இதெல்லாம் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து குறிப்பிட்டது தான். பட் இது வந்து ஒரு நெட்வொர்க் ஆஃப் நியூரான். உங்க மூளை தான் இதோட கண்ட்ரோலர் ஆக்சுவலா. அந்த கண்ட்ரோல் வந்து இந்த ஸ்பைனல் கார்ட் வழியா வந்து உங்க உடல் உறுப்பு ஒவ்வொன்னும் எல்லா இடத்துக்கும் நர்வ் கண்ட்ரோல் இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன நகம், ஒரு சின்ன விரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அங்க பிரெயின்ல இருந்து அது கண்ட்ரோல் வருது அதுக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா, இது ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மாதிரி வேலை செய்யும். எலக்ட்ரிக்கல்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் மாதிரி. உங்க வீட்ல வந்து ஒரு ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேன் வந்து அ எப்படி ஒர்க் ஆகுது? அதுக்கு போற ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர்னால தான். அதுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கு. அந்த ஸ்விட்ச போட்டா அந்த ஒயர் மூலியமா அந்த கரண்ட் போயி ஒரு ஃபேன் வந்து ஓடும். அதே மாதிரி தான் உங்க பிரெயின் வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி. அது அந்த போகக்கூடிய அந்த ஒயர் வந்து உங்களுடைய நரம்பு. இதுதான் அந்த ஒயர். அதுக்குள்ள போகக்கூடிய அந்த எலக்ட்ரிகல் இம்பல்ஸ்ன்னு சொல்றது தான் ஒரு கரண்ட்ன்னு சொல்றது. அது மூலியமா தான் அந்த பர்ட்டிகுலர் உறுப்பு வந்து இயங்குது. ஸோ இந்த மாரி பிரெயின் வந்து இதுக்கு வந்து எல்லா உறுப்புகளுக்கும், எல்லா செல்களுக்கும், ஸ்கின்ல இருந்து எல்லா இடத்துக்குமே
இந்த பெயின் கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த நர்வ்ஸ் வழியா தான் பண்ண முடியும். ஸோ அதனால உங்க உடம்புல அந்த நர்வ்ஸ் இருக்கும். ஸோ இது 2 வகையா சொல்லுவாங்க. ஒண்ணு சென்ட்ரல், பெரிஃபெரல்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல்னா ஒண்ணும் கிடையாது. சென்ட்ரல்னா சென்டர் ஆஃப் த பாடியில இருக்குது. பெரிஃபெரல்னா அ அ வெளியில இருக்கக்கூடியது. ஓகே. ஸோ எண்டுன்னு சொல்லக்கூடியது. இங்க இருக்கக்கூடியது தான் பெரிஃபெரல்னு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம்னு 2 இருக்கு. ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து அ மைய நரம்பு மண்டலம், அப்புறம் புற நரம்பு மண்டலம்னு சொல்லுவாங்க. மைய நரம்பு மண்டலம் எது கண்ட்ரோல் பண்ணும்னா, ஒண்ணு மூளை, இன்னொன்னு தண்டுவடம். பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் எதுன்னா, இந்த சொமாட்டிக்ன்னு சொல்லக்கூடியது. அதாவது உறுப்புகள பண்றது. அதுக்கப்புறம் வந்து இதுலயே அட்டானமிக்ன்னு சொல்லுவாங்க. அதுலயே வந்து தானியங்கின்னு இருக்கு. பிரிவு நரம்பு மண்டலம், பக்க பிரிவு நரம்பு மண்டலம், பாராசிம்பத்தட்டிக்ன்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல. எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு சிம்பத்தட்டிக் போகும், ஒரு பாராசிம்பத்தட்டிக் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பத்தட்டிக் எதுக்காகன்னா, ஒரு விஷயத்த வந்து அதிகப்படுத்துறதுக்கு. அதே உறுப்புக்கு பாராசிம்பத்தட்டிக் போகும். அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத காம் பண்றதுக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க வேகமா ஓடுறீங்க. உங்க ஹார்ட் வேகமா துடிக்கணும். நீங்க அப்புறமா ஓடிர்றீங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நின்னுடுறீங்க. அப்போ உங்க ஹார்ட் நார்மல் வந்துருதா இல்லையா? ஒரு மூச்சு வாங்குறீங்க. அப்புறம் நார்மல் வந்துருது. ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு. அப்படி ஆகாம நீங்க வேகமா ஓடும்போது என்ன வேகமா அப்படியே துடிச்சுட்டே இருந்ததே, அதே மாரி இப்ப துடிச்சுட்டு இருந்தா என்ன ஆகும்? ஸோ ஸோ அந்த மாதிரி தான். ஒரு இடத்துல எப்ப தேவையோ அப்ப அதிகப்படுத்துறதும், பண்றது வந்து சிம்பத்தெடிக். தேவையில்லாதப்ப குறைக்கிறது வந்து பாராசிம்பத்தெடிக். ஸோ இதுதான் உங்களுடைய மூளையினுடைய அமைப்பு. அதிலிருந்து வரக்கூடிய ஸ்பைனல் கார்ட். இதே செர்விக்கல், தொராசிக், லம்பார்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போற மாரி அதோட பேரு வித்தியாசப்படும். செர்விக்கல்னா கழுத்த கண்ட்ரோல் பண்றது. தொராசிக்னா அந்த சென்டர் ஆஃப் த பாடி, செஸ்ட் இந்த ஏரியாக்கு போறது. லம்பார்னா இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றது. இந்த மாரி ஒவ்வொரு இடத்துக்கும் போகும். அதே மாரி உங்களோட பிரெயின் தான் வந்து மெயின் கண்ட்ரோலர் அப்டின்னா, அது எங்க சிச்சுவேட் ஆயிருக்குன்னா, அந்த மாரியான ஸ்கல்குள்ள ப்ரொடெக்டிவா இருக்கு. 1.3 கேஜிஸ் இருக்கக்கூடியது. ஸோ இதுல நெறைய மடிப்புகள் மாதிரி இருக்கும். சல்சைன் கைரேன்னு சொல்லுவாங்க. இதுல ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயினும் இருக்கு. ஸோ ரைட் சைடு, லெஃப்ட் சைடு பிரெயின் இருக்கு. 2ம் வந்து இணைக்கக்கூடியது நடுவுல இருக்கும். கார்பஸ் கலோசம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஹியூமன் பிரெயின் வந்து எல்லா அனிமல்ஸோட நமக்கு வந்து வெல் டெவலப்டு பிரெயின் ஆக்சுவலா. அதாவது கம்ப்ளீட்லி டெவலப்டு பிரெயின் வந்து நமக்கு இருக்கு. ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின்னு சொல்லுவாங்க. அதாவது சுவாமிஜி கூட சொல்லுவாங்க. அதாவது இறைத்தன்மையினுடைய படைப்புல உச்சம் வந்து உச்சகட்டத்துல மனிதன் இருக்காங்க அப்டின்னா, அதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். மற்ற இதெல்லாம் எதுவுமே டெவலப் ஆகாதது. ஸோ நமக்கு மட்டும் தான் நமக்கு இந்த மூளை வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. இதுலயே நெறைய பகுதிகள் இருக்கு. ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் சொல்லுவாங்க. அ ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு செயல்பாடுகள கொண்டது. அ ஸோ இதெல்லாம் வந்து பெருமூளை, சிறுமூளை, மூளைத்தண்டு இந்த மாதிரி இதோட பேர்கள்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி செரிபெல்லம்னு சொல்லக்கூடியது. செரிபெல்லம், பான்ஸ் மெடுல்லா ஆப்லாங்கேட்டா இதெல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த பிபி கண்ட்ரோல் பண்றது, இந்த மாரி ஒவ்வொரு கண்ட்ரோல் வந்து உங்க பாடியில எடுத்துப்பாங்க. அவங்கவங்க ஒண்ணொண்ணு எடுத்துக்கிறாங்க. ஸோ அது மாரி இந்த மூளை தண்டுன்னு சொல்லக்கூடியது, இவங்க தான் இந்த செரிபெல்லம். இவங்க எல்லாருமே என்னன்னா, இந்த பாடி மூவ்மெண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் வந்து ஹார்ட் பீட், ஸ்லீப் கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாமே இந்த இந்த மூளையினுடைய தண்டுவடம் இதுதான் பார்த்துக்குது. ஸோ அதே மாதிரி இதுக்கு ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின்னு சொன்னோம் இல்லையா? அது அதுக்குன்னு சில வேலைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கிரியேட்டிவிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி. ஸோ இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ப எழுதுறோம் அப்டின்னா, நம்ம லெஃப்ட் வந்து பிரெயின் வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணும். நம்மளோட லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடிய வந்து ரைட் பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுது. அப்படிதான். ஸோ இப்ப ரைட் பிரெயினுடைய ஆக்டிவிட்டி எதுன்னா, லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடிய வந்து கண்ட்ரோல் பண்றது இந்த வேலையெல்லாம். ஸோ அதே மாதிரி யோகா, மெடிடேஷன் இது எல்லாமே வந்து ரைட் பிரெயினோட ஆக்டிவிட்டி. அதே மாரி லெஃப்ட் பிரெயினுக்குன்னு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. லாங்குவேஜஸ், ரைட்டிங், ரீடிங், டாக்கிங் இது எல்லாமே. இதெல்லாம் பெரிய சயின்ஸ் ஆக்சுவலா. என்னன்னா ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. நம்ம பேசுறது ஒரு மூளை, நம்ப டான்ஸ் ஆகுறது ஒரு மூளை செயல்படுது. நம்ப ஹார்ட் பீட் ஒரு மூளை கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப நம்ம ஹார்ட் வந்து 72 தடவ துடிக்குதுன்னு சொல்றோம். ஒரு லங்ஸ் வந்து இவ்ளோ இது வேலை செய்யுதுன்னு சொல்றோம். பட் அதோட கண்ட்ரோல் வந்து மூளையில கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் இருக்கு அதுக்கு. ஒரு பிபின்னா இவ்ளோ பண்ணணும். இவ்ளோ தடவ பீட்டிங்ஸ் இருக்கணும் அந்த ஹார்ட்ன்னு சொல்லி ஒரு மூளையிலேருந்து கண்ட்ரோல் வருது. அதே மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா? லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின்னா நம்ம ரைட் சைட் ஆஃப் த பாடிய தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ யூசுவலா வந்து இந்த ரைட்டிங், ரீடிங், டாக்கிங் நம்ம நார்மலா பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய லெஃப்ட் பிரெயின வந்து ஆக்டிவேட் பண்ணும்.
ஸோ இது எல்லாமே பிரெயினோட ஃபங்ஷன்ஸ். லெஃப்ட் பிரெயினோடது. லாஜிக்கலா திங்க் பண்றது, அனலைஸ் பண்றது ஒரு விஷயத்த. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணக்கூடியது. அதே மாரி ரைட் பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து இன்ட்யூஷன், உள்ளுணர்வுன்னு சொல்றது. கிரியேட்டிவிட்டி, ஆர்ட், மியூசிக் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பிரெயினும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ யூசுவலா வந்து நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட், ப்ரீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ யூசுவலா நம்ம பாடியில வந்து இந்த பிட்யூட்டரி வந்து நம்ம ஆகினேன்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி அந்த ஆகினே ரீஜியனுக்கு டைரக்ட்டா பின்னாடி இருக்கக்கூடியது தான் பிட்யூட்டரி. இவர் தான் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க குடுக்குற ஆர்டர்ல தான் நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது. நம்ம அ நாளமில்லா சுரப்பிகள் இவரோட கண்ட்ரோல்ல இருந்து தான் வேலை செய்யும். அதே மாரி பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. பீனியல் கிளாண்ட் வந்து யூசுவலா வந்து நமக்கு டைரக்ட்டா பிலோ த ஹைப்போதாலமஸ் அங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ யூசுவலா துரியா மெடிடேஷன்ல இந்த பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எண்ட் ஆஃப் த கிளாஸ் நீங்க கேட்டுக்கோங்க. ஸோ நான் இப்ப அத முடிச்சுடுறேன் நானு. நீங்க உங்களோட டவுட்ஸ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க லாஸ்ட்டா கேட்டுக்கலாம். ஸோ ஸோ யூசுவலா வந்து இந்த பீனியல் கிளாண்டோட ஃபங்ஷன்ஸ் வந்து சயின்ஸ்ல வந்து ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்காங்க. பெருசா வந்து அத மிகைப்படுத்தி சொல்லல. அ ஏன்னா அது வந்து டெத்துக்கு அப்புறம் அத வந்து அவங்களால அத ஸ்டடி பண்ண முடியல. அப்படின்னு சொல்லி நெறைய சயின்ஸ்ல சொல்றாங்க. ஸோ அதோட ஃபங்ஷன்ஸ வந்து படிக்க முடியல. பிட்யூட்டரி மட்டும் தான் இன்டாக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அதனால சயின்ஸ் வந்து கம்மியா தான் அதோட ஃபங்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது நம்ம பாடியில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பீனியல் கிளாண்டுங்கிறது. அதே மாதிரி இந்த ஸ்பைனல் கார்டுங்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த முதுகுத்தண்டு. இதில தான் நீங்க இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து இந்த பிரெயின்ல இருந்து வரக்கூடிய அந்த முதுகுத்தண்டு வந்து அந்த ஸ்பைனல் கார்டு வழியா அந்த அந்த எலும்புக்குள்ள கரெக்ட்டா போற மாதிரி நமக்கு வந்து அமைப்பிலே நமக்கு வந்து இருக்கு. அதுக்கான கேப் குடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பைனல் கார்ட்ல இருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு பிரெயின் குடுக்கக்கூடிய சிக்னல்ஸ்லாம் ஸ்பைனல் கார்டுக்கு வந்து ஸ்பைனல் கார்டு அதுலேருந்து தான் நமக்கு நரம்பு வழியா வெளியில வரும். ஸோ இந்த வேலை தான் ஸ்பைனல் கார்டு வந்து பண்ணும். ஸோ அந்த மாதிரி சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆட்டோனமிக் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, உங்க உடல் உறுப்புகள எல்லாத்தையுமே வந்து இந்த சிஸ்டம் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரக்கூடிய நரம்பு மண்டலங்கள் இத கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு உறுப்பு வேலை செய்யணும்னா, ஒரு லங்ஸ் இந்த வேலை செய்யணும்னா, அந்த லங்ஸுக்கான வேலைய இந்த சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ, அதே மாதிரி அ நீங்க மூவ்மெண்ட்ஸ், ஃபங்ஷன்ஸ் ஆஃப் மவுத்து இது எல்லாமே வந்து அது கண்ட்ரோல் எடுத்துக்குது. அதே மாரி அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் மெயினா பார்த்தீங்கன்னா, தானியங்கி. அது வந்து என்னன்னா, உங்களோட கண்ட்ரோல்ல நீங்க இருக்க முடியாது. தானாவே அது கண்ட்ரோல் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க கை அசைக்கிறது, இல்ல பேசுறது, இது எல்லாமே நீங்க பண்ணலாம். பட் ஒரு ஹார்ட் துடிக்கிறதையோ, ஒரு லங்ஸ் வேலை செய்றதையோ, ஒரு கிட்னி வந்து பியூரிஃபை பண்றத உங்களால பண்ண முடியாது. அபோவ் யுவர் கண்ட்ரோல்ஸ். அது தானா நடக்கிறது. ஸோ அது எல்லாமே. அதே மாரி சிம்பத்தெடிக் நர்வஸ் சிஸ்டம் நான் ஏற்கனவே சொன்னேன். சிம்பத்தெடிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து அதிகப்படியா ஒரு விஷயத்த ஜாஸ்தி பண்றது அப்படின்னு. ஸோ யூசுவலா வந்து உங்களுக்கு நீங்க கோவம் வரும்போது, ஃபியர் வரும்போது, வொரீஸ் கவலைகள். மொத்தபடியா பார்த்தா எமோஷன்ஸ் அப்ப உங்க பாடியில சிம்பத்தெடிக் நர்வஸ் சிஸ்டமோடைய வேலைப்பாடு அதிகமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க உறுப்புகள் எல்லாமே அதிகமா வேலை செய்யும். அதான் ஹார்ட் நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஹார்ட் வந்து வேகமா அ பம்பிங் நடக்குது. வேகமா அதோட ஃபங்ஷன்ஸ் ஆகும். அதே மாதிரி இது மட்டும் இல்ல. அதே மாரி அ உங்களோட ஒவ்வொரு உறுப்புமே வந்து வேகமா செயல்பட ஆரம்பிக்கும். ஃபாஸ்ட்டா வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைஜஷனோட வேலை வந்து என்னது? ஃபுட்ட வந்து மூவ் பண்ணி ஸ்டொமக்குக்கு குடுக்குறது. ஸ்டொமக்க வந்து அத டைஜஸ்ட் பண்ணி வெளியில அனுப்புறது. ஸோ இதுதான் ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டமோட வேல. ஸோ அப்படி பார்க்கும்போது, ஆ அப்ப அது வேலை அதிகமா செஞ்சா என்ன ஆகுங்க? பயத்துல டயரியா வரும். ஏன்னா, அது அதிகப்படியா வேலை செய்யுது இல்லையா? ஸோ, ஃபாஸ்ட்டா வந்து மூவ் பண்ணும்போது, அந்த மோஷன் ஃபாஸ்ட்டா மூவ் ஆயி டயரியா வரும். ஸோ, அதனால தான் வந்து பொதுவா வந்து இந்த பயம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வேர்க்கும். அதிகமா வேர்க்கும். காரணம் என்னன்னா, அந்த ஸ்கின்ல உள்ள சுரப்பி வந்து அதிகமா வேலை செய்யுது. கன்ட்ராக்ஷன்ஸ் அங்க அதிகமா இருக்கு. அதே மாரி உங்களுக்கு யூரின் வர்ற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, உங்களோட யூரினரி பிளாடர், கிட்னி ஃபங்ஷன்ஸ் அதிகமாகறதுனால யூரின் அதிகமா ஃபார்ம் ஆகுது. அதனால உங்களுக்கு பயத்துல யூரின் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டயரியா ஆகும். ஸோ மோஷன் அதிகமா போகும். ஸோ இந்த மாதிரி பயத்துல, கோவத்துல நமக்கு சிம்பத்தெடிக் அதிகமா வேலை செய்யும். ஸோ ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸா சொல்லியிருக்காங்க. அதே மாரி பாராசிம்பத்தெடிக் வந்து என்னன்னா, பேக் டூ நார்மல்சி.
அது வந்து பண்ணி குடுக்குறது தான் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமோட வேலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதிகப்படியான பிரீதிங்க வந்து திரும்பி நார்மலைஸ் பண்றது அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லக்கூடியது. ஸோ சுவாச மண்டலம் அடுத்த மண்டலம் உங்களுக்கு முக்கியமான ஒரு மண்டலம். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம 18 மூச்சு 17லேருந்து 16லேருந்து 18 மூச்சு நமக்கு வந்து எடுத்து விடுறோம் அப்படின்னா, அத கண்ட்ரோல் பண்றது பிரெயின்லேருந்து வந்தா கூட, இந்த சுவாச மண்டலம் என்ன பண்ணுதுன்னா, கரெக்ட்டா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது. அது அழகா வந்து அந்த ஆக்ஸிஜன கரெக்ட்டா எடுக்கும். அதேமாரி கார்பன் டை ஆக்சைட கரெக்ட்டா விடும். இவ்வளோ எம்எல் ஆக்ஸிஜன், இவ்வளோ எம்எல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட கண்ட்ரோல் பண்ணுது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணி எடுக்கிறது. அப்புறம் ஏர்ல ஏதாவது டஸ்ட் இருந்தா அதையும் பிரிச்சு குடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள் செய்யும். அதேமாரி விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூசுவலா வந்து நமக்கு வந்து அம் கொஞ்சம் அதாவது நம்ம இந்த இது யூசுவலா இந்த ட்ரக்கியான்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆல்வியோலைஸ், ஏர் பேக்ஸ் மட்டும் தான் வேலை செய்யுது. 1/3ன்னு சொல்லக்கூடியது. அவ்வளோதான் வேலை செய்யுது. மீதி ஃபுல்லாவுமே வந்து ருடிமெண்ட்ரி அதாவது வேலை செய்யாம, இயக்கம் பெறாம சும்மாவே இருக்கு. ஸோ, அதனால டீப் பிரெத் வந்து எடுத்து விடணும். டீப் பிரெத் எடுத்து விடும்போது நெறைய ஆக்ஸிஜன் உங்க பாடிக்கு கிடைக்கும். ஸோ, அதனால தான் இந்த பிராணாயாம பயிற்சிலாம் ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு நீங்க பிராணாயாம பிரீதிங் பயிற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நம்ம சாமிஜியோட எக்ஸர்சைஸ் இருக்கு. பிரீதிங் எக்ஸர்சைஸ் இருக்கு. நம்ம சாமிஜியினோட பயிற்சியில அத சொல்லிக் குடுக்குறாங்க. ஒவ்வொரு அ லேயர் ஆஃப் லங்ஸ் வேலை செய்யறது. அப்பர் லேயர், மிடில் லேயர், லோவர் லேயர். நம்ம சாமிஜி அ நியூரோமஸ்குலர் பிரீதிங் எக்ஸர்சைஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? அதெல்லாம் பண்ணும்போது அதிகப்படியான ஆல்வியோலை ஓப்பன் ஆகும்போது நெறைய ஆக்ஸிஜன் போகும். நெறைய நேரம் எல்லா செல்களுக்கும் நல்ல ஆக்ஸிஜன் கிடைச்சதுன்னா, நீங்க ஒவ்வொரு செல்லும் நல்ல இயக்கம் பெறும். நல்ல ஆக்டிவ் அதிகமா இருக்கும் உங்க பாடி. உங்க பாடி நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ஏன்னா எல்லா செல்களுக்கும் தேவை வந்து ஆக்ஸிஜன் தான். அதே மாரி 3 நிமிஷத்துக்கு மேல நமக்கு கிடைக்கலன்னா, நம்ம கோமாக்கு போயிடுவோம். அந்த அளவுக்கு ஆக்ஸிஜன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாரி இன்ஹலேஷன்ல கரெக்ட்டா நம்ம வந்து ஆக்ஸிஜனும், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸலேஷன்னு சொல்லக்கூடியது. இது 2ம் நடக்குது. அதே மாரி இது எல்லாமே வந்து இந்த மாரி லங்ஸ்க்குள்ள இதுதான் ஏர் பேக்ஸ்ன்னு சொல்றது. இத சுத்தி இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல அ இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது இது எல்லாமே. ஸோ அதே மாதிரி இந்த ரைட் லங், லெஃப்ட் லங்குங்கிறது உங்க பாடியில இருக்கு. இது கீழ டயப்ரம்னு சொல்லி சொல்லுவாங்க. உதார விதானம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல இந்த உதார விதானம் தான் ஒரு பிரஷர் கீழ இறங்கி மூச்சு எடுக்கும்போது கீழ இறங்குறதும், மூச்ச விடும்போது மேல ஏறுறதும், இந்த மாரி ஒரு பிரஷர் டிஃபரன்ஸ உங்களுக்கு லங்ஸ்ல குடுத்து, அந்த பிரஷர் டிஃபரன்ஸ்ல தான் நம்ம ஆக்ஸிஜன் எடுக்கிறோம். கார்பன் டை ஆக்சைட வெளியில விடுறோம். ஸோ அதே மாரி இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஜீரண மண்டலம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ யூசுவலா வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேஜர் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது. நம்ம ஒரு நாளைக்கு 100% நம்ம எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நமக்கு வந்து 70-80% ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுறது எங்கன்னா, நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு தான் ஸ்பெண்ட் ஆகுது. ஒரு நாள் நீங்க அ நைட்டு நீங்க ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணி வச்சுட்டு படுக்குறீங்க. காலையில எந்திச்சு 100% சார்ஜ் இருக்குன்னா, நீங்க எந்த ஆப் அதிகமா யூஸ் பண்றீங்களோ, அதுல சார்ஜ் போற மாதிரி, நீங்க வந்து அதிகமான எனர்ஜி அந்த 100% எனர்ஜில 80% டைஜஸ்டனுக்கு தான் யூஸ் பண்றீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம். அந்த அளவுக்கு கேப் இல்லாம சாப்பிடுறோம். அந்த அளவுக்கு வந்து வேலை குடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சாப்பாடு இதாகாம அடுத்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். கன்டினியூஸா வாய் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கு நமக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு நெறைய வேலை, ஜாஸ்தியான வேலை. ஸோ யூசுவலா வந்து இது இந்த ஸ்டொமக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இன்டெஸ்டைன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்னு இந்த எலிமெண்டரி கனால்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனுடைய அ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ரொம்ப நுணுக்கமான வேலைகள். நம்ப ஏற்கனவே சொன்ன மாரி பாடி இஸ் எ மிராக்கிள் தான். இப்ப இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் இங்க சின்னதா இருக்கு. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன மட்டும் நீங்க இப்டி பிரிச்சு வச்சீங்கன்னா, 22 ஃபீட் இருக்கும் அது. இப்ப நாம எத்தன அடி இருப்போம்? 5 அடி தான் இருப்போம். ஆனா இது வந்து 22 அடி இருக்கு. அது விரிச்சு வச்சா. அவ்ளோ 22 அடி இருக்கிறத நமக்கு அப்டியே சுருக்கி கடவுள் வந்து அவ்ளோ சின்னதா படைச்சு நம்ம வயித்துல ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அவ்ளோ சுருக்கி. ஏன் இவ்ளோ 22 அடின்னா, அந்த 22 அடியுமே எதுக்காகன்னா, நம்ப சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ண தான். அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம பாடியில ஃபங்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஈசோஃபேகஸ் உணவு குழாய் வழியா ஸ்டொமக்குக்கு வந்து, அங்கருந்து இந்த சிறுகுடலுக்கு போயி, இந்த சிறுகுடல்ல அப்சார்ப்ஷன்னு சொல்றோம். இங்க எல்லாமே இங்க வந்து அந்த மிக்ஸி மாதிரி ஒண்ணோட ஒண்ணு அரைக்கிற வேல தான்.
ஆனா அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த வடிகட்டி போட்டு எப்படி ஒரு இத வடிகட்டுறீங்களோ, அந்த வேலை வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் பண்ணுது. பண்ணிட்டு அங்கருந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து தேவையில்லாத கழிவு போய், அந்த கழிவு வெளில வருது. ஸோ உங்க பாடியில மவுத்துன்னு சொல்லக்கூடியது தான் இந்த நீங்க சாப்பிடுற சாப்பாடு உள்ள போயிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நீங்க பல்லு வழியா நீங்க அத அரைக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டொமக் வழியா இது பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிஸ்டால்சிஸ்ங்கிறது ஒரு மூவ்மென்ட் ஆஃப் இன்டெஸ்டைன். அது அதிகப்படியாவும் இருக்கக்கூடாது, கம்மியாவும் இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு மூவ்மென்ட் தேவ. அதுதான் நம்ப சொன்னோம் இல்லையா? இப்ப சிம்பத்தெடிக் அதிகமா வேலை செய்யும்போது பெரிஸ்டால்சிஸ் அதிகமாயிடும். அந்த மூவ்மென்ட் ஆஃப் இன்டெஸ்டைன்ஸ் அதிகமாயிடும். செய்யும்போது அ ஜாஸ்தி வேலைய சீக்கிரம் சீக்கிரம் ப்ராப்பரா டைஜஸ்ட் சீக்கிரம் வேலை செஞ்சா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக்ல இவ்ளோ நேரம் ஒரு ஃபுட் டைஜஸ்ட் ஆகணும்னு இருக்கு. அது ஆகாம அடுத்ததுக்கு போயிடும். அங்க போய் இவ்ளோ நேரம் அப்சர்வ் ஆகணும்னு இருக்கு. அது ஆகாம அடுத்தது போயிடும். போகும்போது அ அதுதான் டயரியான்னு நம்ம சொல்றது. ப்ராப்பரா ஜீரணம் ஆகாம வெளில வர்றது. ஸோ இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு சலைவாங்கிறது ஒரு நாளைக்கு 1 1/2 லிட்டர் சலைவா நமக்கு உற்பத்தி ஆகுது. நம்ம எச்சில்னு சொல்றது. அவ்ளோ சலைவாவுமே நமக்கு வந்து அந்த டைஜஷனுக்கு தான் ஹெல்ப் ஆகுது. பிளஸ் வந்து நம்ம பேச்சுக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ சலைவா அந்த ஏன்னா மவுத்ல தான் அந்த சலிவரி கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த உணவுல இருக்கக்கூடிய நம்ம வந்து சாதாரணமா சலைவான்னு சொல்றோம். அந்த சலைவா தான் அந்த உணவுல இருக்கக்கூடிய கிருமிகள கொல்லுது. நோய் எதிர்ப்பு சக்திய சலைவா தான் சொல்லுது. பாதி உணவு வந்து சலைவா தான் டைஜஸ்ட் ஆகுது. அதனால தான் அந்த காலத்துல நொறுங்க தின்னால் 100 வயதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, நீங்க நொறுங்க திங்கும்போது பாதி டைஜஷன் வந்து சலைவாவே பண்ணிடும். அப்போ வந்து நமக்கு உள்ள ஸ்டொமக்குக்கு போறப்ப சீக்கிரம் டைஜஷன் ஆயிடும். ஸோ வேலை கம்மி நமக்கு. அப்போ நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்னு சொன்னது. இங்க தான் வந்து இந்த அப்சார்ப்ஷன். உணவு நீங்க என்னதான் சாப்பிட்டாலும், இட்லி, சாம்பார், சட்னி என்னதான் நீங்க சாப்பிட்டாலும், அத எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி குடுக்குறது இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் அந்த எனர்ஜியா அத வந்து அப்சார்ப் பண்ணுது. நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் இங்க அப்சார்ப் ஆகலைன்னா, உங்களுக்கு உங்க பாடிக்கு சத்து கிடைக்காது. அதே மாதிரி உங்க உடம்புல அடுத்த ஒரு முக்கியமான சிஸ்டம் வந்து என்னன்னா, இந்த கிட்னிஸ்ன்னு சொல்லக்கூடியது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். அந்த கிட்னி வந்து 2 கிட்னி நமக்கு இருக்கு. ஸோ இந்த 2 கிட்னியும் வந்து நமக்கு அவ்ளோ வேலை செய்யுது. ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிளட்ட அவ்ளோ பியூரிஃபை பண்ணி குடுக்குது. ஸோ நார்மலா வந்து நமக்கு ஆ இந்த 2 கிட்னிஸுமே நெறைய நமக்கு வந்து 5 1/2 லிட்டர் ரத்தம் வந்து இவ்ளோ நிமிஷத்துல பம்ப் பண்ணி குடுக்குதுன்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதோட வெயிட் வந்து ரொம்ப சின்னது தான். பட் அதனுடைய வேலை வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாரி ஒரு கிட்னி வந்து நம்ம வந்து நெனச்சுட்டு இருக்கோம். நம்ம தண்ணி குடிச்சா உடனே நமக்கு யூரின் வருதுன்னு. அப்படி கிடையாது. நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நம்மளோட யூரினரி மெக்கானிசம் அதிகமாகுது. அதனால நமக்கு யூரின் வருது. தண்ணிக்கும் யூரினுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, யூரின் எங்கருந்து வருதுன்னா, எங்கருந்தோ வரல. உங்களோட பிளட்ல இருந்து தான் உங்களுக்கு யூரின் வந்து ஃபார்ம் ஆயி வருது. ஸோ பிளட் வந்து ரெட் கலர்ல இருக்கு. யூரின் வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரா கலர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூரின வந்து அந்த பிளட் கலர்ல இருந்து பிரிச்சு நம்ம இந்த ஸ்ட்ரா கலர் வரணும்னா, அது அப்ப அந்த எந்த வேலை செய்யணும். அதே மாரி தேவையில்லாத உடல் கழிவுகள நமக்கு வெளில தள்ளுறது. யூரியா, யூரிக் ஆசிட், கிரியாட்டினின் இந்த மாரி நெறைய விஷயங்கள் ப்ரொடியூஸ் ஆகுறது உடம்புல. அத கரெக்ட்டா வெளியேத்துறது. ஸோ ஒண்ணும் இல்ல நீங்க யூரின் போலன்னா, நம்ம நெக்ஸ்ட் டே வந்து நம்ம டெத் ஆகுற அளவுக்கு கூட நமக்கு அந்த கெமிக்கல் ஃபார்மேஷன் ஆயிடும். உயிருக்கே ஆபத்தா வரக்கூடிய கெமிக்கல்லாம் பிரெயினுக்கு போச்சுன்னா நம்ம டெத் ஆயிடும். அந்த அளவுக்கு ஒரு நாள் யூரின் போலனாலே அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வரக்கூடியது இருக்கு நம்ம பாடியில. ஸோ அதெல்லாம் யூரின் தான் வந்து கிளியர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் அதுக்கான வேலைகள கரெக்ட்டா அ செஞ்சுட்டுருக்கு. அதே மாரி எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ல வெளியேற்றக்கூடிய ஆர்கன்ல ஒண்ணு கிட்னி, ஒண்ணு லங்ஸு, இன்னொன்னு இந்த ஸ்கின்னுன்னு சொல்றது. ஸ்கின்னுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வேலை. உங்க பாடியிலே லார்ஜஸ்ட் ஆர்கன் வந்து ஸ்கின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா, அவ்ளோ லார்ஜஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கக்கூடிய ஆர்கன். அது ஒரு ஆர்கனா தான் கன்சிடர் பண்றாங்க. ஒரு உறுப்பா தான் கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா, அது அவ்ளோ வேலை செய்யுது. ஸ்வெட் மூலியமா உங்களுக்கு தேவையில்லாத கழிவுகள வெளியில ஏத்துது. அதே மாரி உங்களோட லிவர் வந்து லார்ஜஸ்ட் ஆர்கன்னு சொல்லக்கூடியது. அது வந்து உங்க பாடியில பார்த்தீங்கன்னா, இந்த என்ன சொல்றது? ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபுட் மெட்டீரியல வந்து சிம்ப்ளரா ஆக்குறது வந்து இந்த லிவர் தான் சொல்லி பண்ணுது. அதே மாரி இந்த லிவரோடது என்னன்னா, ஈவன் நீங்க 75% ஆஃப் லிவர எடுத்துட்டீங்கன்னா கூட, அந்த லிவர் வந்து குரோத் ஆகக்கூடிய தன்மை லிவருக்கு மட்டும் தான் உண்டு. உங்க பாடியில குரோ ஆகும் அது. மீன்ஸ் இப்ப நீங்க யாருக்காவது லிவர் தானம் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இவ்ளோ சதவீதம் ஆஃப் லிவர் இருந்தா போதும். அது ஃபங்ஷன் ஆகும். அது பெருசாகும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு வந்து
லிவர் தான். ஸோ அதே மாதிரி இது எல்லாம் தான் உங்களுடைய உறுப்புகள். இது ஒவ்வொன்னுத்துக்கும் இவ்ளோ ஃபங்ஷன் இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கு, எண்டோக்ரைன் சிஸ்டம் இருக்கு, லிம்ஃபாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அந்த சிஸ்டம்ஸ் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. உங்க பாடியில நெறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே இருந்தா கூட, இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா சாமிஜி வந்து சொல்லியிருக்காங்க, ஏன் ஒரு மனிதனுக்கு வந்து நோய் வருது? அப்டின்னா 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு இயற்கை காரணம். இன்னொன்னு வந்து என்னன்னா, செயற்கை காரணம்னு சொல்றது. ஸோ இயற்கை காரணம் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கருவமைப்புனால நோய் வரலாம். இன்னொன்னு கோள்களினுடைய நிலையினால நோய் வரலாம். இன்னொன்னு சந்தர்ப்ப சூழ்நிலையினால, இயற்கை சீற்றத்தினால நமக்கு நோய் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இப்போ நம்ம கண்ட்ரோல்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. இப்போ இது எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. கருவமைப்பா இருக்கட்டும், இல்ல கோள்களின் நிலையா இருக்கட்டும், இல்ல இயற்கை சீற்றத்தினால வர நோயா இருக்கும். அது நம்ம கையில கிடையாது. ஆனா செயற்கை காரணங்களால தான் இப்ப நெறைய நோய் வந்து நம்ம வருது. யூசுவலா ஃபுட்டா இருக்கட்டும், எண்ணங்கள் அதாவது உணவுனாலயும், எண்ணங்கள்னாலயும், செய்கைனாலயும் தான் நமக்கு நோய் அதிகமா வருது. செயல்கள்னா ஒண்ணும் இல்ல. நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஆக்ஷன்ஸ் நம்ம பண்றது. எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எப்படி சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி. ஸோ இங்க தான் வந்து சாமிஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உடல்ல ஆக்சுவலா வந்து நம்ப இந்த ஃபுட் தாட் அண்ட் ஆக்ஷன் நம்மளுடைய செயல்முறைகளா இருக்கட்டும், அ எண்ணங்களா இருக்கட்டும், இந்த உணவுகளா இருக்கட்டும், இதுல ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கணும். அந்த ஒழுங்கமைப்பு ஏன் தேவைன்னா, நம்ம உடல்ல நெறைய ஓட்டங்கள் இருக்கு. ஆ யூசுவலா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், அதுக்கப்புறம் உயிர் ஓட்டம், இது இல்லாம ஜீவகாந்த ஓட்டம்னு சொல்லுவாங்க. இந்த 3 மேஜரா வந்து சயின்ஸ்ல வந்து 3 சர்க்குலேஷன்ஸ் ஏர், ஹீட் அண்ட் பிளட்ன்னு சொல்லுவாங்க. இத தாண்டி நமக்கு உயிரோட்டமும் இருக்கு, காந்த ஓட்டமும் இருக்கு. இந்த 5ம் வந்து நமக்கு நல்லா இருந்தா மட்டும் தான் நம்மளோட பாடி வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஏர் சர்க்குலேஷன்னா, அப்ப பிரீத் நல்லா இருக்கணும். அப்ப பிரீதிங் எக்சர்சைஸ் நல்லா பண்ணணும். ஃபயர்ங்கிறது ஹீட் சர்க்குலேஷன். ஸோ, அதனால நம்ம அந்த டைஜஷன் ப்ராப்பரா இருக்கணும். அதே மாரி பிளட் சர்க்குலேஷன்ங்கிறது ரத்த ஓட்டம். நான் ஏற்கனவே சொன்னேன். ஹார்ட் நல்லா ஃபங்ஷன் ஆகுனா தான் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்னு சொன்னேன். இது இல்லாம ஜீவகாந்த ஓட்டம் இருக்கு, உயிரோட்டம் இருக்கு. இது எல்லாமே நல்லா இருக்கும்போது தான் நோய் வராது உடலுக்கு. இதே தான் அதர் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசின்ஸும் இதே தான் சொல்றாங்க. இந்த 5 ஓட்டங்களும் நல்லா இருக்கணும். ஏன்னா பஞ்சபூதங்கள் இல்லைங்களா? நம்ம உடம்புல அந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 5 எலிமெண்ட்ஸும் இந்த மாதிரி ஒரு 5 ஓட்டங்களா வந்து ஃபங்ஷன் ஆகுது. ஸோ இந்த 5 ஓட்டமும் எப்ப தடைப்படுதோ, அப்பதான் வந்து உங்களுக்கு வலியாவும், நோயாவும், மரணமாவும் வருது அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்ப நம்ம உடம்புல இந்த 3 ஓட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் அதுல ஒரு தடை ஏற்படும்போது, ஒரு பிளாக்கேஜ் ஏற்படும்போது, அங்க ஒரு ஷார்ட் சர்க்யூட் மின் குறுக்கு ஏற்படுது. அந்த மின் குறுக்கு தான் வந்து வலியா வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வலி வந்து என்ன ஆகும்னா, ஆ ரொம்ப நாள் அதிக காலம் ஆகும். மீன்ஸ் ஸ்ப்ரெட்டிங்னா என்னன்னா, அதிக ஏரியா மீன்ஸ் அதிக இடத்த ஆக்குபை பண்ணாலோ, அந்த வலி வந்து நெறைய பெரிய ஏரியாவ ஆக்குபை பண்ணாலோ, இல்ல அதிக காலம் நீடிச்சே இருந்தாலோ, அந்த ஆர்கன்லயோ, அந்த இடத்துலயே நீடிச்சு இருந்தா, அங்க இந்த தடை இருக்கு. அதிகப்படியான தடை இருக்கும்போது, அங்க அகைன் வந்து இந்த மின்குறுக்கு ஏற்படும். ஆகும்போது அங்க வந்து பயோமேக்னடிசம் அங்க வந்து கம்மியாகுது. ஏன்னா இந்த ஓட்டங்கள் இருந்தா தான் ஜீவகாந்த ஓட்டம் நல்லாருக்கும். ஸோ இந்த 3 ஓட்டங்கள் தான் அடிப்படை. இந்த 3 ஓட்டங்கள் ஃபர்ஸ்ட்டு பிசிக்கலா அடிப்படையா தடையாகும்போது, அங்க ஜீவகாந்த ஓட்டம் போறதில்ல. அதுவே வந்து ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஆ வித்து கலையம் வந்து உடையிற அளவுக்கு வருட கணக்கா இருக்கும்போது வித்து கலையம் உடையும். அதுதான் வந்து டெத்தா வரும்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பெயின் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 3 சர்க்குலேஷனோட பிளாக்கேஜ். அந்த தடை. திரும்பி பெயினே வந்து ஒரு இடத்துல வந்து அதிக நாள் இருந்தாலோ, இல்ல அதிக இடத்த வந்து ஆக்குபை பண்ணிட்டு, அங்க திரும்பி பிளாக்கேஜ் அந்த பெர்சிஸ்ட்டா இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஓட்டத்த நம்ம சரி பண்ணலன்னா, அதுதான் டிசீஸா வருது. அந்த டிசீஸே நாள் கணக்கா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பயோமேக்னடிசம் பாதிக்கப்படுது. அதிகப்படியான தடை வரும்போது, அங்க வித்து குழாயமே உடைஞ்சதுன்னா, அதுதான் நமக்கு நோயா வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜீவகாந்த ஓட்டத்த நீங்க அதிகப்படுத்தணும்னா, முதல்ல உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தியான பயிற்சி, இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி இதெல்லாம் நமக்கு சாமிஜி சொல்லிக் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது எல்லாத்தையும் நாம பண்ணணும். பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும். மரணத்தை தள்ளி போடக்கூடிய தன்மை அதிகமாகும்னு சொல்லுவாங்க சாமிஜி.
அதே மாதிரி உடல்நலம், மனநலம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஜீவகாந்தம் தான் அடிப்படைங்கும்போது, நம்ம எதிர்ப்பாற்றலோட இருக்கணும்னா, இது நம்ம இந்த ஓட்டத்த சீர்படுத்தணும். இததான் வந்து சாமிஜி வந்து பெயின், டிசீஸ் அண்ட் டெத்ன்னு சொல்லுவாங்க. டிப்ளீஷன் ஆஃப் பயோமேக்னடிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இம்யூனிட்டி வரணும்னாலும் இதுதான் நான் சொன்னேன். ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள அதிகப்படுத்தணும். பயோமேக்னடிசமும் பாடியில வந்து ஜாஸ்தி பண்ணிக்கணும். ஏன்னா 3 ஓட்டத்துக்கும் முக்கியமான அடிப்படை வந்து பயோமேக்னடிசம் தான். ஸோ அதே மாரி சுவாமிஜி வந்து நம்ம வந்து 5ல் அளமுறைன்னு சொல்லுவாங்க. இந்த 5ல் அளவுமுறை கடைப்பிடிச்சாலும், நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஒண்ணு ஃபுட்டு, உணவு, உழைப்பு, அப்புறம் ரெஸ்ட்ன்னு சொல்லக்கூடியது, அப்புறம் செக்ஸ் அண்ட் தாட்ஸ் எண்ணங்கள், உடலுறவு இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஒரு அளவு இத மெயின்டெயின் பண்ணணும். பண்ணும்போது நமக்கு உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த ம் இதுதான் சொல்லுவாங்க. 5 மிகினும் குறையினும் நோயின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜாஸ்தியானாலும் நோய் தான். இது கம்மியானாலும் நோய் தான். ஏன்னா நம்ம நோய் பத்தி இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல சாமிஜியினுடைய தத்துவத்துல இந்த 5ல் அளவு முறையும் ஒரு முக்கியமான தத்துவம். ஸோ அதனால அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 5ல் அளவு முறை இந்த ஃபுட்டுல இருக்கணும். அவங்களோட ஒர்க்லயும் வந்து ஸ்டெபிலைஸான ஒர்க் பண்ணணும். ரொம்ப லேசியாவும் வேலை செய்யாமயும் இருக்கக்கூடாது. ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணி, உங்கள பார்த்துக்காத அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணியும் வேலை செய்யக்கூடாது. அடுத்தது தேவையான அளவுக்கு நம்ம ரெஸ்ட் இருக்கணும். ரெஸ்ட்டுங்கிறது நைட்டு தூக்கம். தூக்கம் தேவையான அளவுக்கு நமக்கு அவசியம் உடம்புக்கு தேவை. ஏன்னா, உங்க உடல் ரெஸ்ட்டுங்கிறது இந்த தூக்கம் தான். நைட்டு எடுக்கக்கூடிய இந்த ரெஸ்ட்டுங்கிறது. அது மத்தியானம்லாம் தூங்கலாமா அப்படின்னு கேட்டா, இல்ல நைட்டு தூக்கம் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். வந்து வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். பட் நைட்டு வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்க தூங்கிட்டு காலைல எந்திரிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா, அப்பதான் பாடி செல்கள் வந்து புதுப்பிக்கும். ரீஜெனரேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கீங்கன்னா, இன்னைக்கான கழிவுகள்லாம் இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு இதாயிடும். அப்பதான் நாளைக்கு வந்து பாடி வந்து புதுசா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாரி தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த அன்னைக்கான இதெல்லாம் வந்து பாடி வந்து ரெஜெனரேட்னா புதுப்பிக்கிறது. நியூவா அடுத்த நாள் வருவாங்க. அதனால தான் நீங்க மார்னிங் யூரின் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதாகும், கொஞ்சம் டார்க்கிஷ் ஆகும், கொஞ்சம் ஸ்மெல் அதிகமா இருக்கும். என்னன்னா அன்னைக்கு நைட் ஃபுல்லா உங்களுக்கு அந்த தேவையில்லாத கழிவுகள் வந்து வெளியாயிருக்கிறதுனால தான் அப்படி இருக்கு. அதே மாரி வாயில துர்நாற்றமா இருக்கட்டும், இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்டுங்கிறது அந்த உடலுக்கு வந்து நைட் உறக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா, உங்களோட எனர்ஜி லெவல் திரும்பி மெயின்டெயின் ஆகுறதுக்கும், நைட்ல சில ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகுறது, அடுத்த நாள் உங்களோட மென்டல் வெல்பீயிங்க நல்லா வச்சுக்கிறதுக்கும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நீங்க பேலன்ஸ் பண்றதுக்கும், அந்த நைட் செக்ரீட் ஆகக்கூடிய மெலட்டோனின் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ்லாம் அவசியம் தேவை. ஸோ பாடி வந்து ரீஆக்டிவேட் ஆகும் நைட்ல. அதே மாரி ஓவர் ஸ்லீப்பிங்கும் இருக்கக்கூடாது. ஓவராவும் நம்ம தூங்கக்கூடாது. அதுவும் நம்மளோட பாடியில அதிகப்படியான ஃபேட்ட வந்து உருவாக்கும். ஸோ எல்லாத்துலயுமே அளவு முறை. அதே மாதிரி சென்சுவல் ப்ளஷர்ஸா இருக்கட்டும், தாட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சுவாமிஜி வந்து அப்பயே வந்து இந்த 5ல் அளவு முறை சொல்லியிருக்காங்க. இது இப்போ அதிகமா இல்ல. இப்போ இந்த காலகட்டத்தில. அதனால தான் இந்த டிசீஸஸ்லாம் வருது. எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா, நெறைய நெகட்டிவ் தாட்ஸ். அத பேலன்ஸ் பண்றதில்ல. அத வந்து நம்ம செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்கிறதில்ல. இப்போ இம்மாரல் செக்ஸ்ன்னு சொல்றது, இதனால வரக்கூடிய டிசீசஸ் சமுதாயத்துல அதிகமா இருக்கு. இதனால நெறைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் வருது. அதே மாரி ரெஸ்ட் இல்லாம நைட்டெல்லாம் வந்து நம்ப அ ப்ராப்பரான உடம்புக்கு தேவையான ஸ்லீப் குடுக்கறதில்ல. ஸோ இந்த 5ம் வந்து இப்போ நெறைய பேருக்கு ப்ராப்பரா இல்லாதனால தான் டிசீசஸ் நெறைய வருது. ஸோ அதனால தான் அதுவும் வந்து ஏன்னா நம்ம பிசிக்கல் பாடி அதுக்கப்புறம் அந்த காஸ் ஆஃப் டிசீஸ்லாம் பார்க்கறதுனால, இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கிறது. ஸோ, அதனால இதுவும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ, ஆம் இதுதான் இன்னைக்கு. ஸோ, இதெல்லாம் நமக்கு சரியாகணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த பிசிக்கல் எக்சர்சைஸ்ங்கிறது உடல் உழைப்பு. அது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசியம் நம்ம பண்ணணும். அதே மாதிரி நம்ம தாட்ஸுக்கு வந்து நம்ம நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அகத்தாய்வும் நம்மளுடைய தியான பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க, காயகல்பம் எதனால முக்கியம்னு சொல்லி. ஸோ அதனால நம்ம வந்து அந்த காயகல்ப பயிற்சிலாம் பண்ணும்போது, அந்த மாரலைசேஷன் ஆஃப் செக்ஸ் எல்லாம் நடக்குது. அதே மாரி நம்ம தியான பயிற்சி நல்லா பண்ணும்போது, நமக்கு இந்த ஸ்லீப் எல்லாமே கரெக்ட் ஆகும். ஸோ அதனால நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா, உடற்பயிற்சி, உளப்பயிற்சியான தியான பயிற்சி, பிளஸ் அகத்தாய்வு பயிற்சி, அதுக்கப்புறம் காயகல்ப பயிற்சி. இது எல்லாம் தான் நம்ம சேர்ந்து பண்ணும்போது தான் இந்த சர்க்குலேஷன் எல்லாம் சரியாகும். நமக்கு உடல்ல நோய் இருந்தாலும் குறையும். நோய் வராமயும் பாதுகாத்துக்கலாம். ஸோ, அதனால எல்லா பயிற்சிகளும் ரொம்ப ரொம்ப அவசியம். அத மறக்காம நம்ம வந்து கடைபிடிக்கணும்.
இந்த வாய்ப்பை கொடுத்த சென்னை மண்டலத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.